ஹாமி செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆரம்க்கு தான் ஒரு ஒன் ஷாட்டு. பிகாஸ் நம்ம சப்ஸ்கிரைபர் செல்லக்குட்டீஸ் 2 பேர் ஒருத்தவங்க எக்ஸாம் முடிஞ்சு ப்ரொஃபஸர் ஸ்டூடெண்ட் லவ் மாதிரி போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இன்னொருத்தவங்க ஸ்ரீலங்கன் பொண்ணு, அவங்களுக்கு பர்த்டேவா ஆரம்க்கு தான் ஒன் ஷாட் கேட்டிருந்தாங்க. அதுவுமே ப்ரொஃபஸர் ஸ்டூடெண்ட் அந்த மாதிரி தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது கேர் பண்ணிக்கிற மாதிரி. ஸோ நான் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஒன் ஷாட்டாக கொடுக்கலான்னு ட்ரை பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு பர்த்டே பேபிக்கு விஷ் பண்ணலாம். மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே, யுவர் ட்ரீம்ஸ் ஆல் கம் ட்ரூடா. இந்த ஒன் ஷாட்டோட நேம் ப்ரொஃபஸர் ஹஸ்பண்ட். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நீங்கள் ஸ்ரீலங்கன் தமிழ் அப்படிங்கிறனால உங்களுக்காக கொஞ்சம் நானும் எனக்கு தெரிஞ்ச ஸ்ரீலங்கன் தமிழ் யூஸ் பண்ணியிருக்கேன். தப்பாக இருந்தால் மன்னிச்சு. ஸ்டார்டிங் சீனில் அப்படியே காலேஜில் உட்காந்துட்ருக்கீங்க, அப்படியே சோகமாக உங்கள் ஃப்ரெண்டோ என்னாச்சுடி, அதான் சொன்னேனே அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அதான் அப்படிங்கிறீங்க. அதுக்கு எதுக்கடி இப்படி உட்காந்துட்ருக்க, அதனால் எனக்கு மேரேஜ் பற்றி பேசுகிறாங்கடி. என்னடி சொல்கிற? ஏய், நீ உன் லவ் மேட்ரை வீட்டில் சொல்லிட வேண்டியதானே, பயமாக இருக்குடி. இப்படியே பயந்துட்டு இருந்தா அப்பாவுக்கு வேறு உடம்பு சரியில்லை, இந்த நேரத்தில் லவ் ஆகுதுன்னு சொன்னால் அவர் எப்படி எடுத்துக்குவாரோ, எனக்கு பயமாக இருக்குது சொல்கிறதுக்கு. சுத்தம் இப்படி பயந்துட்டு இருந்தால் விளங்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. புதுசாக ப்ரொஃபஸர் வராரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஐயோ, எனக்கு இருக்கிற பிரச்சனை இல்லை, இப்போ இந்த புது ப்ரொஃபஸர் வேறு அப்படிங்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு. பிகாஸ் அவன் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு அப்படி இப்படின்னு நல்லா கேள்விப்பட்டிருப்பீங்க. சரி, யாராக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மக்கடிக்க மாட்டீங்க. உங்களுக்கு எது புரியுதோ அதை தான் சொல்லுவீங்க. ஸோ ஃபைனல் இயர் டாக்டர் தான் படிச்சுட்ருக்கீங்க. இப்போ அப்படியே ப்ரொஃபஸர் நம்ம ஆரம் தான் அங்கே ப்ரொஃபஸராக இருக்கான். அவன் ஜாயின் பண்ணியிருக்கான் நியூவாக. ஸோ அவன் அப்படியே உள்ளே வரான். வந்ததுமே எல்லோரும் எழுந்து நிற்க. நீங்களும் அப்படியே அவனை பார்த்து எந்த இவரா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறீங்க. அவங்க ஃப்ரெண்டு என்னடி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறா. இல்லை இவர் அப்படின்னு சொல்லிட்டு அவனையே பார்த்துட்டு நின்றுட்டுருக்க. எல்லாரையும் குட் மார்னிங் சொல்லிவிட்டு அவனும் எல்லாத்தையும் உட்கார சொல்லிடுறான். பட் நீங்கள் மட்டும் அப்படியே நின்றுட்டுருக்க. ஸ்வீட்டியோ ஏய் உட்காரடி அப்படின்னு உங்கள் டாப்ஸை பிடிச்சி எடுத்துருக்கா. நீங்கள் அவனையே தான் பார்த்துட்ருக்கீங்க. ஐயோ இவளை வேற வச்சுக்கிட்டு அப்படின்ட்டு அவர் வேற ஒரு மாதிரி பார்க்குறாரு. ஆரமோ என்னவ உட்கார சொல்லி உட்காராம நிற்கிறா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கான். நறுக்குன்னு பிடிச்சி இப்போ கையில் ஸ்வீட்டிக்கு இல்லை அப்படின்னு கத்திடுறீங்க. ஆரமோ உங்களை அப்படியே முறைச்சிட்டு வாட்ஸ் அவர் ப்ராப்ளம் அப்படிங்கிறான். நத்தை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் ஏன்டி கிள்ள எருமை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட்டிக்கிட்ட சண்டைக்கு போகிறீங்க. அவ்வளோ எதுக்கிட்ட இப்படி என்னமோ காணாத கண்ட மாதிரி பார்த்துட்ருக்க. எல்லாடி அது அவர் அப்படின்னு பேசிகிட்டு இருக்க. ஆரம்கோ செம்ம கடுப்பாக்குது. ஹலோ, இங்கே நான் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன், அதை கவனிக்காமா அங்கே என்ன பேச்சு, யூ கெட் அவுட் அப்படிங்கிறான். அது சார் அப்படின்ட்டு வாயே வரமாட்டேங்குது, வார்த்தையே வரல அப்படின்னு நீங்கள் தடுமாற. ஒன்றை தான் அவுட், இப்போ நீ வெளியே போகலன்னா அதுக்கப்புறம் நான் கிளாஸ் எடுக்க மாட்டேன் அப்படிங்க. மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஏன் இப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி உங்களை ஒரு மாதிரி பார்க்க. சாரி அப்படின்னு சொல்லிட்டு போய் கிளாஸ்க்கு வெளியில் நின்றுறீங்க. உங்களே அறியாமல் கண்ணில் லைட்டாக டியர்ஸ். சே என்னது இது, இவர்கிட்ட நல்ல பேர் எடுக்க முன்னாடி பரவாயில்ல, பட் இப்படி கெட்ட பேர் எடுத்துட்டேனே. இவர் தான் ப்ரொஃபஸரா தெரியவே இல்லை, இருக்கிற பிரச்சனையில் இப்போ இது வேறையா அப்படின்னு இருக்கு. ஏன்டி இப்படி பார்த்து வச்ச அப்படின்னு உங்களை நீங்களே திட்டிகிட்டு இருக்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கிளாஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு ஓகே உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் தரேன், அதை எல்லோரும் சப்மிட் பண்ணோம். அப்புறம் யார் இங்கே கிளாஸ் லீடர் அப்படின்னு கேட்குறான். சார் லீடரை தான் நீங்கள் இப்போ வெளியே அனுப்புறீங்க அப்படிங்கிறாங்க. ஓ அப்படின்ட்டு அவனும் நல்லா படிக்கிறவன் எப்படி பண்ணுறான். சரி லீடரை என்னை பார்க்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஸ்டாஃப் ரூம் போயிடறான். ஸோ அவன் கிளாஸ் முடிச்சுட்டு போனது தான் நீங்கள் உள்ளே வரைக்கும். ஸ்வீட்டியோ ஏண்டி இப்படி இருக்க பிடிச்ச மாதிரி அப்படிங்கிறா. அவர் தாண்டி என் ஆள் அப்படிங்கிறீங்க. எதை? அவர் எனக்கு சின்ன வயசுலேருந்து தெரியும். ஸ்கூல் படிக்கும் போது அவர் எங்கள் அப்பாட்ட தான் காலேஜில் படிச்சுட்டு இருந்தார். அப்போலேருந்தே அப்பப்போ வீட்டுக்கு வருவார். எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். பட் இப்போது 5-6 வருஷமாக அவரை நான் பார்க்கல. ஆனால் அவருக்கு அதனால் என்ன தெரியல போல இருக்குடி அப்படிங்கிறீங்க. அது சரி, சின்ன வயசுலேருந்து நீ அவரை பார்த்துருக்க, அவர் ஒன்றை பார்த்துருக்காரா? ஞாபகம் இல்லை, ஸ்கூல் படிக்கும் போது 1 or 2 times பார்த்துருப்பார். பட் நான் தான் அவரை நிறைய டைம் பார்த்துருக்கேன். நான் அவரை பார்த்ததும் தான் ஷாக் ஆகிட்டேன். ஓ சரி சரி, நீ லவ்வை சொல்லியிருந்தா கூட அந்த மனுஷனுக்கு நான் யாரும் தெரிஞ்சிருக்கோம். நீ தான் சொல்லாமல் மனசுக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன், அப்புறம் எப்படி தெரியும்? ஆனால் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன்னு சொல்லுவாங்க. நான் இப்படி சொதப்பிட்டேனடி அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க. சரி விடு பார்த்துக்கலாம், போ உன்னை தான் வர சொன்னார் அப்படின்னு சொல்ல. எதுக்கு அப்படின்ட்டு முழிக்கிறீங்க. நீ கிளாஸை கூட கவனிக்கல, வெளியே நின்றோ அப்படின்ட்டு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காரு. அதை பற்றி யார் யார் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது லிஸ்ட்டு எடுத்து கொடுக்க சொல்லியிருக்காரு. யார் எப்படி படிப்பாங்க என்ன எதுன்னு உன்னை தான் எல்லாத்தையும் பார்க்க சொன்னார். அது வேறையா அப்படின்ட்டு முழிக்க. ஜிமினோ உங்களை பார்த்துட்டு அவனும் உங்கள் ஃப்ரெண்டு தான், உன்னை பார்த்தாலே பாவமாக இருக்கு, நல்லா புரியுது, நீ எதுவுமே அவர் பேசினப்போ கவனிக்கலான்னு. இந்தா நானே லிஸ்ட்லாம் எடுத்துட்டேன், இதை கொண்டு போயாச்சும் கொடுத்துட்டு வா அப்படிங்கிறான். ரொம்ப தேங்க்ஸ் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாடா அப்படின்ட்டு இங்கே ஆரம்ப பார்க்க வரீங்க.
மே கமெண்ட் சார் அப்படிங்க. அவனும் எஸ் அப்படிங்கிறான். அப்படியே அந்த ஃபேன் காற்றுல அவன் முடி அப்படியே அலையலையாக ஆட அப்படியே அவனை பார்த்துட்டு மெய் மறந்து போயிடுறீங்க. ஸோ அப்படியே வந்து அவன் முன்னாடி நின்றுட்டே இருக்க. அவனும் இவளுக்கு என்னதான் ஆச்சு, அப்பப்போ இப்படி ஸ்டக்கான மாதிரி வந்து நின்றுக்கிறா அப்படின்ட்டு ஏய் அப்படின்னு கத்தவும் தான் அப்படின்னு முழிக்கிறீங்க. வாட் அப்படிங்கிறான். அது லிஸ்ட் கேட்டிங்களே அப்படின்ட்டு நீட்டுறீங்க. ஓகே அப்படின்னு அதை வாங்கிட்டு அவனும் போக சொல்லவே இல்லை. நீங்கள் அதனால் அப்படியே நின்றுட்டே இருக்கீங்க. அவனும் லிஸ்ட்டை ஒத்து பார்த்துட்டு இருந்தவன் திடீர்னு என்னடா அவத்தி நின்றுட்டே இருக்கான்ட்டு நிமிந்து பார்த்து என்ன இன்னும் நீ போகல அப்படிங்கிறான். நீங்கள் போகணுன்னு சொல்லவே இல்லையே, போ அப்படிங்கிறான். ஒரு மாதிரி இருக்குது. சரி நானே விரட்டுற மாதிரி விரட்டுறானே அப்படின்ட்டு அவனை எப்படிலாம் மனசுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் லவ் பண்ணிட்டு பட் இவன் என்னடா இப்படி விரட்டுறான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஃபுல்லாகவே டேவே சரியில்லைங்கிற மாதிரி அவன் கிளாஸ் எடுக்கும் போதெல்லாம் அவனே பார்க்குறீங்க. கொஷின் கேட்டால் ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறீங்க. அவனுக்கும் இரிட்டேட் ஆகுது. நல்லா படிப்பா கிளாஸில் இருக்காங்க ஆனால் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாளே அப்படிங்கிற மாதிரி இருக்கு அவனுக்கு. சரி வேறு வழி இல்லை அப்படின்ட்டு அவனும் ஒவ்வொரு டைமும் வந்துட்டு அவங்கள வந்து இக்னோர் பண்ணிவிட்டு மற்றவங்க கிட்ட கொஷின் பண்ணி இப்படியே இருக்கா. நீங்களும் ஆன்சர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. பட் அவன் எழுப்பி கேட்கும் போது உங்களுக்கு தொண்டை வரைக்கும் வருது, அதுக்கு மேலே வரமாட்டேங்குது. அப்படியே கப்புன்னு அடைச்ச மாதிரி இருக்குது. உங்களுக்கு அழுக தான் வருது. என்ன நம்ம இவரை இம்ப்ரெஸ் பண்ணலான்னு பார்த்தா முடிய மாட்டேங்குது அப்படின்னு ரொம்ப டயர்டாகிடுங்க. ஸோ ஈவினிங் அப்படியே வந்து காலேஜ் முடிச்சதும் வீட்டுக்கு போகிறீங்க. போனதுமே அப்படியே சோஃபாவில் ட்ரெஸ் சேஞ்ச் கூட பண்ணல, அப்படியே பேக்கை போட்டு படுத்துக்கிறீங்க. அவங்க அம்மா என்னம்மா பார்த்து இப்படி படுத்துட்ருக்க, எழுந்திருச்சு கிளம்பு அப்படிங்கிறாங்க. எங்கள் அம்மா கிளம்புறது அப்படின்னு கேட்குறீங்க. போம்மா போய் நல்லா வடிவாக ஒரு சாரி கட்டிட்டு வா அப்படிங்கிறாங்க. எதுக்கு அம்மா சாரி, இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்குறீங்க. சொல்லுறம்மா போ அப்படிங்கிறாங்க. டயர்டாக இருக்கும்மா, நிறையா படிச்சுட்டேன் அப்படிங்கிறீங்க. சரி இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அப்படிங்கிறாங்க. ஷோ இந்த அம்மா வேறு அப்படின்ட்டு போய் ஒரு வழியாக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ எதுக்கு இந்த சாரி கட்ட சொன்னீங்க அப்படின்னு வந்து நிற்கிறீங்க. சத்தம் போடாத அப்படிங்கிறாங்க. எதுக்கு, அங்கே ஒன்று பார்க்கறதுக்கு மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்திருக்காங்க, அவ்வளோதான். தலையில் குண்டை தூக்கி போட்ட மாதிரி இருக்குது. இப்போ தான் அவனை பார்த்தோம், ப்ரப்போஸ்லாம் பண்ணணும், லவ்வை சொல்லணும், அதுக்கப்புறம் வீட்டில் பேசணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகணுன்னு பார்த்தா இவங்க தூக்கி பெரிய குண்டா மண்டையில் போட்டால் ஐயோ உங்களுக்கு அழுக்கியாக வருது. ஸோ அப்படியே அழுன்னு அழுகுறீங்க. அவங்க அம்மா வெளியில் போயிட்டாங்க காஃபி போடுறதுக்கு. உங்களை கொஞ்சம் நேரம் சென்று வர சொல்லிட்டு நீங்களும் கதவை லாக் பண்ணிட்டு கதறி அழுறீங்க. வெளியில் சவுண்டு கேட்கக்கூடாது, வாயை பொத்திட்டு அப்படி அழுறீங்க. அவ்வளோ இதாக இருக்குது. என்னது ஒரு நாள் தான் அவரை பார்த்தேன், சரி நம்ம தூரத்துலேருந்து சொல்ல முடியாது, கிட்ட வந்துட்டார், எப்படியாவது நம்ம லவ்வை சொல்லிடணும் அப்போல்லாம் நினச்சா அதுக்குள்ளே கல்யாணம் கச்சேரின்னு இன்னொருத்தரை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அப்பாவுக்கு வேறு உடம்பு சரியில்லை, இப்போ என்னால் அவர்கிட்ட சொல்லவும் முடியாது. இல்லை கண்டிப்பாக எப்படியாவது சொல்லிடணும் அப்படின்னு அழுகையெல்லாம் தொடச்சிட்டு அவங்க அம்மா வந்து கதை தட்டுறாங்க. அதுக்குள்ளே வந்துட்டு அழுத மாதிரி தெரியக்கூடாதுன்னு நல்லா மேக்கப்லாம் போட்டு அப்படியே வெளியே வர என்ன வடிவாக இருக்க அப்படின்னு அவங்க அம்மா கடை கெடுத்துட்டு சரி இந்த காஃபி எப்படி கொடு அப்படிங்கிறாங்க. இல்லை அம்மா எனக்கு அப்படின்னு எதோ சொல்ல வரீங்க. அதுக்குள்ளே சுகா ஒய்ஃப் அங்கே வராங்க. ஸோ வந்துட்டு அக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஹக் பண்ணிக்க. என்னடி எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நலமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள விசாரிக்கிறீங்க. நல்லா இருக்கேன். உங்கள் ஒட்டுக்காரர் நலமா அப்படின்னு கேட்குறீங்க. அவரும் நல்லா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னா அம்மா நீங்கள் போய் காஃபியை ட்ரெயில் எடுத்து வைங்க, நான் வரேன் அப்படின்னு சொல்லி அப்படியே சுகா ஒய்ஃப் உங்கள் அம்மா அனுப்பிச்சி விட்டுட்டு என்னடி மொதல் டைம் நான் வரும்போது உங்கள் ஃப்ரெண்டை எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு எப்படியாவது செட் பண்ணி விடுங்கன்னு கேட்டில. அக்கா ஆர் யூ சீரியஸ் அப்படிங்கிறீங்க. ஹே அப்போ நீ சீரியஸாக இல்லையா? சீரியஸாக தான் இருக்கேன், ஆனால் அவருக்கு தான் அப்படின்ட்டு அப்படின்னு யோசிக்க அவனுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு நீயே கேட்டு தெரிஞ்சுக்கோ. என்ன அக்கா கதைச்சிக்கிட்டு இருக்கீங்க, ஒன்றும் புரியலையே அப்படின்னு பார்க்குறீங்க. இங்கே நான் கூட்டிகிட்டு வந்திருக்குது என்னோடய ஃப்ரெண்டை தாம்மா. அக்கா அப்படின்னு அங்கே வந்து பாரு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற. அது உங்கள் ஃப்ரெண்டு எனக்கு ப்ரொஃபஸராக வந்திருக்காரு, அதுவும் நான் தான் பண்ணேன். அக்கா ஐ லவ் யூ ஸோ மச், தேங்க்யூ அக்கா அப்படின்னு அப்படியே ஹக் பண்ணி கிஸ் பண்ண. சும்மா இருடி கண்ணை தேய்ச்சி பண்ணாத, சுகாவுக்கு தெரிஞ்சோ அவ்வளோதான் அப்படிங்க. சரி அக்கா இது அவருக்கு கொடுக்க வேண்டியது, பட் இப்போதைக்கு நீங்கள் வாங்கிக்கோங்க. ஐயோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்ட்டு ஹாப்பியாக இப்போ ட்ரே வாங்கிட்டு அப்படியே குடிச்சு தலை நிமிராமல் ஆரம் முன்னாடி போய் நிற்க. ஆரமாக பேசி சிரிச்சிட்டு அப்படியே திரும்பினவன் காஃபி கப் எடுத்தவன் ஷாக் ஆகிரான். இவளா அப்படின்ட்டு. பட் காலேஜில் பார்த்ததுக்கும் அந்த ஒயிட் அண்ட் ட்ரெஸ்ஸில் யூனிஃபார்மில் பார்த்ததுக்கும் இப்போ அப்படியே சாரியில் பார்க்க சின்ன பொண்ணு நினச்சா பார்க்க நல்லா தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறான். அப்படியே சுகா ஒய்ஃப் பக்கத்தில் வந்து உட்காந்து நான் மச்சான் உனக்கு ஓகேவா அப்படிங்கிற மாதிரி இருக்க. அடிப்பாவி இதுக்கு தான் இத்தனை பண்ணியா, இது தெரியாமல் போச்சே அப்படிங்கிற மாதிரி. ஏண்டி அவன் ஸ்டூடெண்ட் சொல்லவே இல்லை, அதுவும் என் காலேஜ்லேயே. மச்சான் அதுக்காக தானே உன்னை இங்கே கொண்டு வந்ததே அப்படின்ட்டு. ஆக்சுவலி சுகா ஒய்ஃப் வந்து அவங்க ப்ரொஃபஸர், அதாவது உங்கள் அப்பா வந்து பார்க்க வந்திருப்பாங்க. அப்போ உடம்பு சரியில்லாமல் இருந்தனால அவர் வந்து சொல்லியிருப்பார் என் பொண்ணுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணணுமா, நல்ல பையனாக இருந்தால் சொல்லிட்டு. அப்புறம்
இங்கே தான் ஆரம் இருக்கானே, அப்புறம் எதுக்கு இன்னொரு பையனை தேடணும்? அதுவும் இல்லாமல் நீங்கள் ஒரு டைம் பார்க்கும்போது சொல்லியிருப்பீங்க, எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் வீட்டில் சொல்ல பயமாக இருக்குது அக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவளுக்கு மைண்டில் உடனே பல்ப் எரிய, அவனை கொண்டு இங்கே ப்ரொஃபஸராக ஜாயின் பண்ணது இல்லாமல் உங்கள் அப்பா கிட்டேயும் இதான் சான்ஸ்ன்னு சொல்லி, ஆரமே என்ன பையன் தானே, அவன் நல்ல டாக்டர் ப்ரொஃபஸராக வேறு இருக்கான், அவனைவே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவருக்கும் அதுக்கு மேலே மறுப்பு சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா ஆரம் பற்றி அவருக்கும் தெரியும். ஸோ ஓகே சொல்லிடுறாரு. ஸோ ஆரம் கிட்ட வந்துட்டு பொறுமையாக, அது உனக்கு நான் பொண்ணு பார்த்துருக்கேன் அப்படின்னு சுகா விட்டு பேச வைக்க, சுகாவுக்கோ ஏன்டி இதெல்லாம் தேவையில்லாத வேலை, அவன் ஏதாவது நினச்சிக்க போகிறான், அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணை பார்க்கணுன்னு சொல்லியிருக்கான், நீ இந்த மாதிரி பண்ணி நான் ப்ரொஃபஸர் அப்படி பார்த்ததும் கஷ்டமாக போச்சுங்க, அதனால் சொல்லிட்டு வந்துட்டேன், எப்படியும் ஆரம்க்கு பிடிச்ச மட்டும்தான் அந்த கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஆரம் அங்கே வந்துடுறான், எல்லாத்தையும் கேட்டான். ஸோ அப்போ புருஷன் பொண்டாட்டி சேர்ந்து எனக்கு பொண்ணு பார்த்துருக்கீங்க அப்படின்னு கேட்க, புருஷன் பொண்டாட்டி இல்லைப்பா, பொண்டாட்டி மட்டும், நான்லாம் இல்லைப்பா, உன் ஃப்ரெண்டை கேளு அப்படின்னு சுகா நேக்காக்க வந்து கல்டுக்கா அவள் ஒய்ஃபோ, அட பாவி மனுஷா இவன்கிட்ட என்ன சோலோவாக கொத்து விட்டேன்னு, அது இல்லை ஆரம் அப்படின்னு எதை சொல்ல வர, ஏய் சின்ன வயசுலேருந்து 2 பேரும் ஒன்றா தான் இருக்கும், உன் அப்பா அம்மா தான் என் அப்பா அம்மா மாதிரி, எனக்கு பொண்ணு பார்க்குற ரைட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது, அதெல்லாம் நீ ஃபீல் பண்ணாத, பொண்ணை வந்து நான் பார்க்குறேன் அப்படிங்கிறான். எனக்காகவே ஓகே சொல்றியா? உனக்காக மட்டும் இல்லை, நம்ம ப்ரொஃபஸருக்காகவும், அது மட்டும் இல்லை எனக்கு பிடிச்சிருந்தா தான் அப்படிங்கிறான். ஷுவர் உனக்கு கண்டிப்பாக அவளை பிடிக்கும் அப்படின்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. ஸோ அவனும் ஃபஸ்ட்டு சின்ன பொண்ணுங்கும் போது யோசிச்சிருப்பான். பட் இப்போ அவங்கள பார்த்ததுமே இப்போ தான் அவனுக்கு புரியுது, ஒரு வேளை நம்ம தான் மாப்பிள்ளைன்னு தெரிஞ்சுதான் காலையில் அப்படி வேர்டாக நடந்திருப்பாளோ, அது தெரியாமல் இவ்வளோ வேறு ஓவராக பண்ணிட்டவேன்னு ஆரம்பம் கொஞ்சம் குற்ற உணர்ச்சியாக இருக்கு. ஸோ அவனும் நாங்கள் தனியாக பேசலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். இப்போ அவங்க அம்மா அப்பா ஒருத்தர் பார்த்துக்க, உங்களுக்கும் இங்கே குஷி குத்தாட்டம் போடுறீங்க, ஸோ வந்துட்டு சரி பேசுங்க அப்படிங்க, கொஞ்சம் பீதியிலே தான் போகிறீங்க, எங்கே கல்யாணம் வேணான்றுவானோ அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்குது. ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ப்ரொஃபஸர் வேறு, படிச்சுட்டு இருக்க போனோன்னா கல்யாணம் இது வேணான்றோம் இல்லை தள்ளி வச்சிருவானோ அப்படிங்கிற பீதியிலே தான் போகிறீங்க. ஸோ நீங்கள் மேலே போக, அவனும் அப்படியே அங்கேயே கை கட்டி நின்றுட்டுருக்கான், நீங்கள் மேலே போய் அப்படிங்கிறீங்க. அப்படியே உங்களை திரும்பி பார்க்குறான். ஸோ உனக்கு நான் தான் மாப்பிள்ளைன்னு தெரியும் அப்படின்னு மடியாட்டிங்க. தெரியாதா? அப்புறம் அப்படி பார்த்தேன், அது வந்து நான் உங்களை சின்ன வயசுலேருந்து பார்த்துட்ருக்கேன், ரொம்ப வருஷமாக பார்க்காம இப்போ திடீர்னு பார்த்ததும், உங்கள் அப்பா காலேஜில் பார்த்துருப்ப, அவ்வளோதானா? அதுக்கு தான் அப்படி பார்த்தியா? அது மட்டும் இல்லை. ஏன் அக்கா எதுவும் சொல்லலையா? அக்கா சொல்கிறது இருக்கட்டும், நீ சொல்லு. அது வந்து எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும் அப்போலேருந்தே. ஸோ ஐ ஐ அப்படின்னு வார்த்தையே வரல. சவுனம் ஐ அப்படின்னு அவங்க கிட்ட வந்துட்டான். அப்படியே ஐ அப்படின்ட்டு நீங்கள் செவத்தில் முட்டி அப்படியே நிற்கிறீங்க, எங்கே போகிறதுன்னு தெரில. ஸோ அப்படியே கிட்ட வந்தவன் ஐ அப்படின்னு உங்கள் கண்ணையே பார்க்குறான். அது அப்படிங்க என்ன நினச்சானோ டக்குன்னு உங்கள் லிப்பில் அடி கிஸ் பண்ணிட்டு லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு கல்யாணத்துக்கு ஓகே தானே அப்படிங்கிறான். எப்போ கேட்குறேன் அப்படின்ட்டு, ஏண்டா எனக்கு உனக்கு பிடிக்குங்கிறேன், கல்யாணத்துக்கு ஓகேவான்னு கேட்குறான் அப்படின்னு பார்க்க, இல்லை ஸ்டடீஸ் போயிட்டுருக்குல்ல, இல்லை அதை முடிச்சுட்டு, ஐயோ என்னடா டக்குன்னு தூக்கி ஒரு லோடு மண்ணலி கொட்டுறேன் ஆசையிலன்ட்டு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்ச நாள் தானே இருக்குது, நான் படிச்சுக்குவேன். ஆர் யூ ஷுவர்? இங்கே பாரு, கல்யாணம் அது இதுன்னு படிப்பில் கொட்ட விட்டுக்கூடாது அப்படிங்கிறான். ஐயோ ஆரம்பிச்சிட்டான். ப்ரொஃபஸர் சார் அதெல்லாம் நான் கரெக்டாக படிச்சிருவேன் அப்படிங்கிறீங்க. சரி ஓகே கிளப்பலாமா அப்படிங்கிறான். அப்படிங்கிறீங்க. இப்போ 2 பேரும் அப்படியே கீழே வரீங்க. ஸோ 2 பேர்கிட்டையும் சம்மதமானு கேட்க ஓகே சொல்லிடுங்க. அவங்க அம்மாக்கோ என்னடா இது அப்படியே அழுது ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணேன், இப்போ ஓகே சொல்லிட்டாலேன்னு இருக்கு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஓகே சொன்னதும் கல்யாணத்தை பற்றி மற்றதெல்லாம் பேசுகிறாங்க. உங்களுக்கும் வந்துட்டு செம்ம குஷியாக இருக்கா. ஸோ சுகா ஒய்ஃபை போட்டு ஒரு வழி பண்ணிடுங்க. அவ்வளோ ஐயோ ஆடி ஆற்றி விடு, என் குழந்தைங்க வீட்டில் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, விட்டால் இங்கேயே வச்சு கேட்டுருக்கு, பஞ்சு மிட்டாய் மாதிரி பிச்சு திங்காதடி, அங்கே இருக்கான் பாரு உன் ஆள், அவனை பிச்சு தின்னு, அதுக்கு இன்னும் 4 இருக்கேக்கா, அடியாத்தி ரொம்ப வேகமாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவளை சிரிச்சுட்டு, சரி யாரும் குழந்த மாதிரிடி, ஆள் தான் பார்க்க பெருசாக இருப்பான், அவனை பத்திரமா பார்த்துக்க, நீ பார்த்துக்குவேன் நம்பிக்கையில் தான் அவன்கிட்ட ஒப்படைக்கிறேன் அப்படிங்க. அக்கா ஃபீலாக விடுங்க, அதான் என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, நான் எப்படி பார்த்துக்கிறேன்னு மட்டும் பாருங்கள் அப்படிங்கிறீங்க. சொல்கிறதெல்லாம் நல்லா தான் இருக்குது, செயலில் கட்டுமா அப்படின்ட்டு ஒரு வழியாக அவங்க கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன 2 பேரும் சங்கீத ஸ்வரங்கள் அப்படின்ட்டு நைட்டெலாம் வந்து அப்படிலாம் நினச்சிட்டாங்க. கடலால் மேலே வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ப்ரொஃபஸர், கால் பண்ணால் கூட எதுவும் டவுட்டா அப்படின்னு, சாமி நீ லவ்வாக பேசுவான் ரொமான்டிக்காக பேசுவான்னு பார்த்தா ஏதாவது டவுட்டான்னு கேட்குறான். எப்போ பார்த்தாலும் சப்ஜெக்ட்டுன்னு இருப்பானா, சரி ஆனால் இவன் அப்படின்னு சொல்லிட்டு, அது இல்லை நான் அதுக்கு கால் பண்ணல, இங்கே பார் ஃபஸ்ட்டு படிப்பு தான், அப்புறம் தான் இது வந்தாலும் ஓகே அப்படிங்கிறான். அட போடா அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே அப்படின்னு காலை கட் பண்ணிடுங்க. கட் பண்ணதுக்கப்புறம் அவனுக்கு கொஞ்சம் ஃபீல் ஆகுது, பேசியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி அவன் ஃபீல் பண்ணுறான். நீங்களும் இங்கே ஃபோனை ஒத்து பார்த்துட்டு
மூஞ்சி பாரு முசுடு முசுடு ஆளையும் மண்டையும் லவ் பண்ண கூட உனக்கு தெரியாதா? ஆசையாக கால் பண்ணா எப்படி இருக்கா பேபி அப்படி இப்படின்னு 4 முத்தம் கொடுப்பான்னு பார்த்தா சப்ஜெக்டில் டவுட் ஆமாம். ஐயோ இவனை கல்யாணம் பண்ணிட்டு நான் என்ன பாடுபடணும் அப்படின்னு புலம்பிட்டு அப்படியே இருந்தாலும் ஒரு பக்கம் அவன் லவ் பண்ணியிருக்கீங்க இத்தனை வருஷம் அவனே கிடச்சிட்டானா ரொம்ப சந்தோஷம் அப்படியே தூங்கி போகிறீங்க. ஸோ இவனுக்குமே தன்னை லவ் பண்ண ஒரு பொண்ணு கிடச்சிருக்காங்கிற சந்தோஷத்தில் தூங்குறான். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் காலேஜ் கிளம்பி போகிறீங்க. அப்படியே வந்துட்டு உங்கள் ஆளை பார்க்க போகிற ஹாப்பியில் அப்படியே போகிறீங்க. அவனுக்குமே இப்போ நீங்கள் பொண்ணுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு மாதிரி தான் இருக்க. கிளாஸ் ரூம்குள்ளே வந்ததுமே அப்படியே அவன் கண்ணு உங்களை தான் பார்க்குது, நீங்களும் அவனையும் தான் பார்க்குறீங்க. அவனும் சும்மாவே ஆழம் முழுங்குற மாதிரி பாப்பா இப்போ சொல்லவா வேணும் அப்படியே ஏன்டி இப்படி பார்க்குற அப்படிங்கிற மாதிரி இருக்கு அவனுக்கு. அவனும் வந்து எல்லாம் முன்னாடி காட்டிக்கூடாதுன்னு நினைக்க, நீங்களும் அப்படி வந்துட்டு அப்படியே அப்பட்டமாக பச்சையாக சைட் அடிக்கிறீங்க. அவனுக்கோ ஐயோ இவளை அப்படியே பார்த்தா விளங்காது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்வையை திருப்பிட்டு வேறு பக்கம் பார்த்துட்டு கிளாஸ் எடுத்து டவுட்லாம் வந்துட்டு கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சிலர் எழுப்பி கொஷின்லாம் பண்ணுறான். அந்த மாதிரி உங்களையும் எழுப்பி கொஷின் கேட்டால் அவன் கேட்டால் மட்டும்தான் உங்களுக்கு கேட்டை போடுது, உங்களுக்கு பதிலே வரல. ஒன்றும் முறைச்சி பார்க்குறான். ஆத்தி முறைக்கிறாரே அப்படின்னு இருக்கு. யூ சிட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பின்னாடி இருக்கா ஈவா யூ ஸ்டாண்ட் அப்படின்ட்டு அதே கொஷினை கேட்க அவள் ஆன்சர் பண்ணுறான். சே சுத்தமாக சொதப்பிட்டனே, என்னை பற்றி என்ன நினைப்பாரு, படிப்பே வராத மக்கு பண்ணுறாரோன்னு நினச்சிருப்பார்ல. ஐயோ ஏன்டி எப்படி சொதப்பி வைக்கிற, அவர் கேட்டால் மட்டும் உனக்கு ஏன் பதிலே வர மாட்டேங்குது அப்படின்னு இருக்கு. அவனும் படிப்பில் கான்சன்ட்ரேஷன் பண்ணு அப்படிங்கிற மாதிரி கிட்ட வந்து சொல்லிவிட்டு அப்படியே வந்துட்டு வெளியில் போயிடறான். அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஐயோ இல்லை நல்லா படிக்கணும், இவர்கிட்ட நம்ம இவரை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி நடந்துக்கணும் அப்படின்ட்டு ஏதாவது பண்ணுறீங்க. பட் உங்களுக்கு அது பேக் ஃபயராக தான் ஆகுது. நீங்கள் எது பண்ணாலும் உங்களால் ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட பண்ண முடிய மாட்டேங்குது. பிகாஸ் அவனை பார்த்தாலே உங்களோட இது கான்சன்ட்ரேஷன்லாம் மிஸ் ஆகுது. ஸோ வந்துட்டு விளையாட்டுத்தனமாக வேறு இருக்கீங்க. ஆரம்கோ படிப்பு மிஸ் ஆகுமோ, இவ இப்படிலாம் பண்ணுறதை பார்த்தா டாக்டர் ஆகிடுவாளா அப்படிங்கிற மாதிரி டவுட்லேயே இருக்கான். ஸோ அதனாலேயே கொஞ்சம் உங்ககிட்டேருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறான். ஸோ இப்படியே தான் வந்துருக்கு. உங்களுக்கு எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணிடணும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் வரீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே அதே மாதிரி கொஷின் பண்ணும்போது அப்படியே ஈவா எழுந்து நிற்கிறா. அவள்கிட்ட கேட்கும் போது அடுத்து நம்ம கரெக்டாக சொல்லணும் அப்படின்ட்டு அப்படியே ப்ரிப்பேர்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்படியே ஈவாவுக்கோ கிறுக்கிட்டு மயக்கம் வந்து மயங்கி விழுகிற மாதிரி போகிறா. ஸோ அப்போ டக்குன்னு வந்து ஆரமாவில் ஏய் அப்படின்னு தூக்கிட்டு அப்படியே வந்துட்டு அங்கே மெடிக்கல் ரூமுக்குலாம் அங்கே கூட்டிகிட்டு போகிறான். உங்களுக்கும் இதை பார்த்ததும் வயிற்றெரிச்சல் தாங்க முடியல. என்ன அவளை இவரை தூக்கிட்டு போகிறாரு, இங்கே இவ்வளோ பாய்ஸ் இருக்காங்களே அவங்களாம் பண்ண மாட்டாங்களா ஃபஸ்ட் எய்ட், இவரை தான் தூக்கிட்டு போகணுமா, அவ்வளோ கோவம் வருது. அப்படியே முறைச்சி பார்க்குறீங்க. ஸோ லேபில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தப்பாக பண்ணி அப்படியே வந்து ஃபயர் ஆகிடுது. உங்களுக்கு தெரியாமல் கைப்பட்டு தான், அது உங்கள் கவனக்குறைவு. அதனால் ஃபயர் ஆகி அப்படியே உங்கள் கோட்டில் டக்குன்னு வந்துட்டு தீ பிடிக்க நீங்கள் அவ்வளோதான் பயந்துடுறீங்க. ஸோ அப்படி நீங்கள் அலற டக்குன்னு அதை பார்த்துட்றான். ஸோ உடனே வந்து அந்த ஃபயரை வந்துட்டு அமைச்சு அப்படியே உங்களை ஹக் பண்ணிக்கிறான். ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அவன் பதட்டத்தை அப்படியே வந்துட்டு உங்களை குறைக்கிறான். அவனுக்குமே ஒரு நிமிஷம் உங்களுக்கு ஃபயர் ஆனது பயந்துருப்பான். ஸோ உங்கள் கவனக்குறைவுன்னு தெரியும் போது அவனுக்கு கோவம் வருது. அப்படியே உங்களை மறைச்சு யூஸ்லெஸ் இடியட் ஏன் இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் திட்டுறான். உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அப்படியே அழுதுட்டு அவளை எதுக்கு நீங்கள் தூக்கிட்டு போனீங்க அப்படிங்கிறீங்க. இந்த நிலைமையில கூட இந்த கொஷின் அவனுக்கும் செம்ம கடுப்பாக்குது. ஹே அறிவில்லை, அது ஒரு ஜஸ்ட் ஒரு ஹெல்ப்பாக தான் பண்ணேன். ஆனால் அவள் பார்வை அவங்க மேலே எப்படி இருக்குன்னு எனக்கு தானே தெரியும். இங்கே பாரு லூஸ் மாதிரி வளரிட்டு இருக்காத. அவள் எப்படி பார்த்தா என்ன, நான் அவளை ஒரு ஸ்டூடெண்ட்டாக மட்டும்தான் பார்த்தேன். அது ஒரு ப்ரொஃபஸர் ஸ்டூடெண்ட் பண்ண ஹெல்ப் தான். சம்மந்தம் இல்லாமல் எதையாவது நினச்சிக்கிட்டு இந்த மாதிரி லூஸ் தரமாக பண்ணிட்டு இருக்காத. இப்போ நீ கொஞ்சம் கவனமாக இல்லாமல் இருந்ததுனால தான் இப்படியாச்சு. இன்னும் இது பெருசாக இருந்தால் என்னத்துக்காகிறது, கெட் அவுட், கண்ணு முன்னாடி வராது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஹார்ஸாக பேசி விட்டுறான். அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஸோ அழுதுகிட்டே அப்படியே கிளாஸ் ரூம்லேருந்து வெளியில் வந்துடுங்க. ஸோ அன்றைக்கி ஈவினிங் வீட்டுக்கே போகலை. நீங்கள் அப்படியே வந்துட்டு அவன் லேபில் ஏதோ டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கான். அந்த சைடு ஜன்னல் வழியாக பார்த்தா கிரவுண்டில் இருக்கிறது தெரியும். ஸோ நீங்கள் கிரவுண்டில் அப்படியே உட்காந்து அவனுக்காக வெயிட் பண்ணிவிட்டு கையை கட்டிட்டு அவனை ஊற்று பார்த்துட்டே இருக்கீங்க. அவனும் இவன் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கா அப்படின்ட்டு கிரவுண்ட்லேயே அது கொஞ்சம் ஒதுக்குப்புறமான இடம். ஸோ மரங்கள்லாம் மறைச்சிருக்கனால அங்கே நீங்கள் ஸ்டோன் பெஞ்சில் உட்காந்து எப்போ வருவேன் எப்படியா இருந்தாலும் வந்து தானே ஆகணும் முன்னாடி அவனுக்கு தெரிகிற மாதிரி உட்காந்துருக்கீங்க. இன்றைக்கி போக மாட்டா போலையே அப்படின்ட்டு அவனும் அப்படியே எழுந்து வந்து இப்போ அவங்க முன்னாடி வந்து நிற்கிறான். நீங்கள் அப்படியே நிமிந்து அவனை பார்க்குறீங்க. ஏய் உனக்கு என்னடி பிரச்சனை, வீட்டுக்கு போகாமல் இங்கே என்ன பண்ணுறான் அப்படிங்கிறான். டக்குன்னு அடுத்த நிமிஷம் எழுந்து அவனை அப்படியே இழுத்து அவன் இப்போ டக்குன்னு கிஸ் பண்ண ஆரம்பிக்க ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிடான். அப்படியே அவனுமே அவனை மறந்தவங்கள அப்படியே அங்கே ஒரு மரத்தில் சாய்ச்சி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். லைட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருந்தவன் டக்குன்னு கிஸ்ஸை பிரேக் பண்ணி ஏய் என்னடி பண்ணுற அப்படிங்கிறான். என்ன பண்ண அப்படின்னு ஒன்றும் தெரியாத மாதிரி பார்க்குறீங்க. ஏய் ஒன்றும் தெரியாத பாப்பா மாதிரி மூஞ்சி வச்சுக்காத, இது காலேஜ் டி, இங்கே இப்போல்லாம் பண்ணலாமா? நான் என்ன பண்ணேன், நீங்கள் தான் எல்லாம் பண்ணிவிட்டு ஒன்றும் பண்ணாத மாதிரி. ஏய் அட்டி பிச்சுரும் பார்த்துக்கோ. இங்கே பாரு உன் பொசசிவ் எனக்கு புரியுது, நீ ஜெலஸ் ஆகுறது நல்லாவே தெரியுது. பாருடி, ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோ, எனக்கு இந்த தப்பான நோக்கம் இல்லை, ஜஸ்ட் ஹெல்ப்பாக மட்டும்தான் பண்ணேன். அதை ஏன் மண்டையில் போட்டுட்டு இப்படி
ஒழுங்காக ஒரு நாளாக்காவது நீ வந்துட்டு நான் வந்ததுலேருந்து எதுக்காவது ஆன்சர் பண்ணுறியா? இத்தனையும் நீ நல்லா படிக்கிற பொண்ணுன்னு டிபார்ட்மெண்ட்டே சொல்லு. ஆனால் இன்னும் நீ எதுலேயுமே என்கிட்ட ஒரு ஆன்சர் கூட பண்ண மாட்டேங்கிற, எதுலேயுமே கவனம் இல்லாமல் இருக்க. இப்படி இருந்தால் எப்படி டாக்டர் ஆவ? அதெல்லாம் ஆயிடுவேன். சரி, இப்படி காலேஜில் தனியாக வந்தெல்லாம் மீட் பண்ணாத, யாராவது பார்த்தா தான் நினைப்பாங்க. நீ கிளம்பு. ஓ, கிளம்பணுமா? சரி, அப்போ நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனவங்க டக்குன்னு கிட்ட வந்து அவன் லிப்பில் அப்படியே அப்படின்னு கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் நிற்க, அவனும் இப்போ இழுத்தவங்கள கிஸ் பண்ண வரான். நீங்கள் கிஸ் பண்ணி கிளப்பி விடுவோம், அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஸோ அவங்கள இழுத்து கிஸ் பண்ண வர கிட்ட அவன் உங்கள் லிப்பு கிட்ட வரும்போது டக்குன்னு அவனை போய் சொல்லிவிட்டு, ப்ரொஃபஸரே ரொம்ப ஆசை தான் அப்படின்ட்டு அங்கேருந்து கொடுக்கணும் ஓட அடி அப்படின்ட்டு அவனும் ஸோ என்னையே கொஞ்சம் நேரத்தில் மாற்றி விட்டாலே அப்படின்ட்டு தலையில் கை வச்சு நிற்க சிரிச்சிட்டு அப்படியே ஓடிடுறீங்க. ஸோ நைட்டெல்லாம் அவன் நினைப்பா இருக்க கால் பண்ணுறீங்க. சொல்லடி அப்படிங்கிறான். அது எது டவுட்டா எதில் அப்படின்னு கேட்குறான். போடா அப்படின்ட்டு இருக்கு. உங்களுக்கு டவுட் இருந்தால் தான் கால் பண்ணுமா, சும்மா தான் பேச. இங்கே பாரு, எக்ஸாம் வரப்போகுது, இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காத. சரி, டவுட் இருந்தால் ஃபோனில் மட்டும்தான் சொல்லுவீங்களா இல்லை நேரில் வந்து கேட்கலாமா? எனி டைம் உனக்கு எந்த டவுட் இருந்தாலும் என்னை வீட்டில் கூட வந்து கேளு, நோ ப்ராப்ளம், நான் உனக்கு சொல்லித்தரேன். ரியலி? அப்போ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு நைட்டு அப்படியே கால் கட் பண்ணிவிட்டு படுத்து தூங்கிடுறீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே உங்களுக்கு லீவு தான். நீங்களும் அவன் சொன்னது தான் போதுன்ட்டு ஒரு புக்கை ஒன்று தூக்கிட்டு அவன்கிட்ட டவுட் கேட்குற மாதிரி வீட்டுக்கே கிளம்பி போயிட்டீங்க. ஸோ அவனும் ஒரு பேச்சுக்கு சொல்ல நீங்கள் அங்கே போய் நிற்க. இங்கே சுகாவோட ஒய்ஃபோட அம்மா அப்பா தானே வந்து அவனுக்கும் அம்மா அப்பா மாதிரி பார்த்துக்கிறாங்க. ஸோ அவங்க தான் அங்கே கூட இருக்காங்க. ஸோ நீங்கள் காலிங்களை அமுத்துனதுமே அவங்க வந்து கதை திறக்கிறாங்க. ஹே ஹீரா, வாட்டர் சர்ப்ரைஸ், வாமா அப்படின்னு. எப்படி இருக்கீங்க ஆண்டி அப்படின்னு கேட்குறீங்க. நல்லா இருக்கம்மா. சரி ஆண்டி, அவர் இருக்காரா அப்படின்னு கேட்குறீங்க. யார் அப்படின்னு சுகா ஒய்ஃபோ கிண்டல் பண்ண. ஐயோ அக்கா அப்படிங்கிறீங்க. என்னம்மா இந்த பக்கம் காலையிலே தரிசனம்? அது அவர்கிட்ட டவுட்டு கேட்கணும். ஓ, டவுட்டு கேட்க வந்தீங்களோ? நல்லா கேளுங்க டவுட்டு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்ருக்க. அப்போ கரெக்டாக ஆரம்பம் வந்து ஒரு ஷார்ட்ஸோட அப்படியே வந்துட்டு கீழே இறங்கி வரான். வந்தவனை நீங்கள் அப்படி பார்த்ததும் ஹேனு வாய் பொழுந்து பார்த்துட்ருக்க. அவனும் உங்களை அங்கே காலங்கத்தில் பார்த்ததும் அவனுக்கு பொறையே எரியுது. அப்படின்ட்டு அவனும் இங்கே ரெடி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். நீங்கள் தானே டவுட்டுனா வீட்டுக்கு எப்போ வேணாலும் வரலாண்டிங்க, அதான் அப்படின்ட்டு பார்க்குறீங்க. அடி பாவி அப்படின்ட்டு அவனும் இவளை வச்சுக்கிட்டு அப்படின்னு டவுட்டு தானே கிளியர் பண்ணுறேன், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணு, இதோ வந்துடுறேன் அப்படின்ட்டு அவனும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண மேலே போகிறான். நீங்கள் அப்படின்னு புக்கோட உட்காந்துட்ருக்கீங்க. அங்கே ஆன்ட்டியோ காஃபிக்கு போட எங்கேம்மா ஆயிரம் அப்படின்னு வராங்க. ஆன்ட்டி இப்போ தான் மேலே போனார் அப்படிங்கிறீங்க. ஓ, இதை அவன்கிட்ட கொடுத்துறியா? கொடுத்துட்றேன் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு காஃபி கப்பை வாங்கிட்டு போகலாமா வேணாமா ஏதாவது சொல்லுவாரோ ரூமுக்கு போனால், என்ன சொல்ல போகிறாரு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புக்கையும் கையில் தூக்கிட்டு காஃபி கப்பையும் எடுத்துகிட்டு அப்படியே மெதுவாக நடந்து மேலே வரீங்க. ஆஃப் சாரி கட்டியிருக்கீங்க, ரொம்ப அழகாக இருக்கீங்க. ஹேரம் கோக்கில் அப்படி பார்த்ததுமே ஒரு மாதிரி இருந்திருக்கும். ஸோ அதான் வந்துட்டு கட்டிட்டு போய் குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வெளியில் வரோம். நீங்கள் ரூம்குள்ளே அதுக்குள்ளே வந்துட்டீங்க. குளிச்சிட்ருக்காரா, சரி வரட்டும் அப்படின்னு காஃபி கப் அங்கே வச்சுட்டு அப்படியே சுற்றி பார்க்குறீங்க. அவன் ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. அது இல்லாமல் அவன் கொஸ்டின் பேப்பர்ஸ் ரெடி பண்ணியிருப்பான், அதெல்லாம் இருக்குது. என்னடா இது, இங்கே பாடுறா பெருச்சாளிக்கு பெரிய கருவாடு கிடச்ச மாதிரி நம்ம எதை தேடி வந்தோமோ இங்கே வேறு ஒன்று இருக்குது. இந்த கொஷின் பேப்பர்ஸ் எல்லாம் அப்படியே ஒரு ஃபோட்டோவோ இல்லை வீடியோவோ எடுத்து வச்சிட்டோம்னா எக்ஸாமுக்கு யூஸ் ஆகும்ல. நல்லா இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு அப்படியே மைண்டு வாய்ஸ் நினச்சி கொஞ்சம் சத்தமாக சொல்லிட்டு இருக்கேன். ஆரம் குளிச்சுட்டு டவலோட வந்தவன் ஃபஸ்ட்டு உங்களை பார்த்ததும் ஷாக் ஆகிருப்பான். அப்படியே பின்னாடி சத்தம் இல்லாமல் வந்து நின்னுவன். நீங்கள் பேசுனதெல்லாம் கதை வாங்கிட்டு அப்புறம் அப்படிங்க அப்படி தூக்கி மாதிரி பட திரும்பி பார்க்குறீங்க. அவனும் உங்களை மேலேருந்துக்கிற வரையும் என்ன மேடமோட பிளான்லாம் பெருசாக இருக்குது அப்படிங்களா? அது ஒன்றும் இல்லை, சும்மா பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு அங்கேருந்து அப்படியே நகர போகிறீங்க. எங்கடி ஓடுற அப்படின்னு அப்படி செவத்தில் பிடிச்சி சாய்ச்சி வைக்க நீங்களும் அப்படின்னு பார்க்குறீங்க. அவனும் அப்படியே டவலோட நிற்கா. ஈரம் சொட்ட நான் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது. மனுஷன் நிலம புரியாமல் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு இருக்கவங்களுக்கு. என்னடி இப்போ என்னமோ சொல்லிகிட்டு இருந்த, மைண்டு வாய்ஸ்னு சுத்தமாக தான் பேசினேன், கேட்டுச்சு. போலுங்க சொல்ல போறியா இல்லையா? நான் என்ன கதைச்சேன், நான் ஒன்றும் சொல்ல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நகர போகிறீங்க. அவனும் பிடிச்சி வச்சுட்டு நீ சொல்லாமல் போக முடியாது அப்படின்ட்டு இருக்கான். ஐயோ என்னால் முடியலையே அப்படின்ட்டு, நீங்கள் கொஞ்சம் தள்ளி நின்னா நல்லாயிருக்கும், என்னால் அவங்கள இப்படி கிட்ட பார்க்க முடியல அப்படிங்கிறீங்க. அவனும் இப்போ தான் ஓ அப்படின்ட்டு அப்படியே திரும்புகிறான். அவனுக்கோ அடுத்த நிமிஷம் உங்களை அப்படியே பார்க்குறான். ஏண்டி நான் அப்படி கிட்ட நின்றா அவனுக்கு என்ன பண்ணுது அப்படின்னு இப்போ கிட்ட வரான். என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு அவனை நெஞ்சில் கை வச்சு அப்படியே தள்ள பார்க்க அவன் கையோடு சேர்த்து அழுத்தி பிடிச்சி உங்களை அப்படியே இழுத்து அவங்களோட பின்னங்கழுத்தை அப்படியே கிஸ் பண்ணுறான். அவங்களுக்கு ஜிவ்வுன்னு இருக்குது. அப்படியே கண்ணை மூடிட்டு நிற்க டக்குன்னு அவங்கள திருப்பி இப்போ அவங்க லிப்பில்
டீப்பாக ஒரு கிஸ் பண்ணுறான். 2 பேரும் அப்படியே அந்த கிஸ்ஸில் அப்படியே ஒருத்தர் மயங்கி ரொம்ப நேரம் கிஸ் பண்ணுறீங்க. உங்கள் லிப்ஸு அப்படியே ரெட் ஆகிற அளவுக்கு கிஸ் பண்ணுறான். ஸோ கிஸ் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே உங்களே பார்க்குறான் கிறக்கமா. நீங்களும் அப்படியே கை காலெலாம் நடுங்க. அது டவுட்டு கேட்க தான் வந்தேன் அப்படின்னு இப்போ தான் ஞாபகப்படுத்தேன். ஓ மை காட், சாரி. இதுக்கு மேலே ஏன்னா ஏதாவது ஒன்று பண்ணிடுவண்டி. தயவுசெய்து கீழே போ வரேன் அப்படின்ட்டு அங்கே தான் அனுப்பிச்சி விட. விட்டால் போதுன்னு நீங்கள் புக்கை கையில் தூக்கிட்டு குடுன்னு கீழே ஓடி வரீங்க. ஸோ வந்த வேகத்தில் சுகா ஒய்ஃப் மேலே அவ்வளோ பார்த்து அப்படிங்கிறா. சாரி அக்கா அப்படிங்கிறீங்க. அவ்வளோ அப்படின்ட்டு லிப்ஸ்டிக் வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க. லிப்ஸ்டிக்கா? அந்த பழக்கம்லாம் எனக்கு இல்லையே. ஆனால் இப்போ போட்டு தான் ஆகணும் போல இருக்குது. எனக்கு தான் பழக்கம் இல்லை. பட் போட்டுக்கோ போ, என் ரூமில் இருக்கும் அப்படிங்கிறாங்க. எது அப்படின்னு சொல்லிட்டு அக்கா உங்களுக்கு அது தேவைப்படும்னு நினைக்கிறேன், நீங்களும் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்கிறீங்க. எது அப்படின்னு பார்க்க மண்டையில் இருக்க கொண்டையே மறந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குன்னு மேலே ஓட. இப்போ தான் சுகா லிப்ஸ் அப்படியே வந்துட்டு பைட் பண்ணிவிட்டு அவங்கள பார்த்து சிரிக்கிறான். அவங்களுக்கும் இவரை வச்சுக்கிட்டு முன்னால் தான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சுகா பண்ணிருக்கிட்டேன். நான் என்னடி பண்ணேன், பசங்க நைட்டெல்லாம் கிட்டே வரோட பிடிக்கிறானுங்க, டைம் கிடைக்கும் போது தானே அதுக்கு இப்படி தான் கடிச்சு வைப்பீங்களா, சின்ன பிள்ளையெல்லாம் கிண்டல் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வைக்கப்பட்டுருக்க. இங்கே நீங்கள் குடுக்குன்னு ஓடி வந்து அப்படியே கண்ணாடி மணி பார்க்குறீங்க. லிப்ஸோ அப்படியே அவன் பைட் பண்ணி வச்சுருக்கான். எப்படி கடிச்சு வச்சுருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு லிப்ஸை பார்த்தா அப்பயுமே ரெட்டாகவே இருக்குது. ஐயோ அப்படின்னு லிப்ஸ்டிக் போட்டு அதட்ட வந்து கரெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்து ஒன்றும் தெரியாத போல மாதிரி உட்காந்துருக்கீங்க. மேலேருந்து ஆரம் அப்படியே இறங்கி வரான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு. அவங்களே பார்த்துட்டு நீங்களும் அவனையே தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அவன் வந்து உங்கள் பக்கத்தில் உட்கார உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அவனும் என்ன அப்படின்னு பார்க்குறான். ஒன்றும் இல்லை, என்ன லிப்ஸ்டிக் போட்டிருக்கப்பல அப்படின்னு லிப்ஸில் கை வைக்க வர. ஐயோ ஆண்டி அக்காலாம் இருக்காங்க அப்படிங்கிறீங்க. ஓ சாரி, சே இவன் பக்கத்தில் இருந்தால் நானே என்னை மறந்து எதோ பண்ணுறேன்ட்டு. என்ன டவுட் அப்படிங்கிறான். நீங்களும் டவுட்டை சொல்ல. அவன் பாட்டுக்கு அவங்களுக்கு டவுட்டை கிளியர் பண்ணிகிட்ருக்கான். பட் நீங்கள் எங்கே அதெல்லாம் கவனிச்சிக்க, நீங்கள் வந்ததுன்னா அதுக்கா ஆரம்ப சைட் அடிக்க வந்தீங்க. ஸோ அதை செவ்வனே செஞ்சிட்ருக்கீங்க. வாயில் வாட்டர் ஃபால்ஸ் வர அளவுக்கு அவனை பார்த்துட்ருக்க. அவனுக்கே ஒரு மாதிரி இருக்குது. பட்டி கொஞ்சமாக வந்து இங்கே கான்சன்ட்ரேஷன் பண்ணடி, நீ டவுட்டு கேட்க வந்த மாதிரி தெரியலையே அப்படிங்க. இது இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்குதா மங்குடி அப்படின்னு நினச்சிட்டு அது வந்து அப்படிங்க. சுகா ஒய்ஃபோ நடத்துங்க அப்படின்னு கிண்டல் பண்ண. இவ வேறு அப்படின்ட்டு அவனும் ஏண்டி அதுதான் இங்கே வாட்டர் ஃபால்ஸ் ஓப்பன் ஆகிடுச்சின்னு தெரியுதுல்ல, அதை வேறு நின்று வேடிக்கை பார்க்கணுமா, போய் உன் புருஷனுக்கு கேட்க வேண்டியதை பாரு அப்படின்னு சொல்லி யாரும் வாங்கி வரட்டி விட. நீங்கள் நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கிண்டல் அடிச்சுட்டு போயிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆரமே கொண்டு அவங்கள வீட்டில் விடுறேன்னு சொல்கிறான். அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ வந்துட்டு காரை ஸ்டார்ட் பண்ணி அவங்கள வந்து உட்கார சொல்கிறான். நீங்கள் வந்துட்டு பைக்கில் போகலாம்ல அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. பைக் அங்கே கிடக்கிறத பார்த்துட்டு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு பைக்கில் தான் அவங்கள கூட்டிகிட்டு வரான். ஆனால் இறுக்கி கட்டி பிடிச்சிட்டு ஹாப்பியாக அவன் முதுகில் சாஞ்சிட்டு உட்காந்துருக்கீங்க. வீடு வந்துருக்கிறது தெரியாமல் அப்படி தூங்கிட்டு இருக்க. அவனும் ஹலோ வீடு வந்துருச்சு அப்படிங்கிறான். வந்துருச்சா இவ்வளோ சீக்கிரம் அப்படின்ட்டு அவனுக்கிட்ட போக மனசெல்லாம் போக. பார்த்து போ, எனக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது. பட் படிப்பு முக்கியம், அது முடிச்சு தான் எதுவாக இருந்தாலும் சரியா அப்படிங்கிறான். நானா என் உதட்ட பிடிச்சி கடிச்சு வைக்க சொன்னேன், கடிச்சது நீங்கள், அட்வைஸ் எனக்கா அப்படிங்கிறீங்க. ஓ அப்படின்னு அவனை தலையை கொத்திட்டு ரோச்சசி படுத்துறான் அப்படின்னு சொல்ல அப்படியே நீங்கள் உள்ளே போயிடுறீங்க. வீட்டுக்கு போனதுலேருந்து அவன் அவங்களை கழிச்சது அந்த நினைப்பே வருது. அப்படியே தனக்கு தானே சிரிச்சுட்டு அப்படியே நீங்கள் பேசுறதெல்லாம் பார்த்து உங்கள் அம்மாவோ என்னாச்சு இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து சாமியாரெல்லாம் கூப்பிட்டு அந்த பூசாரிலாம் கூப்பிட்டு அது என்னன்னு சொல்லுவாங்க, பேய் விரட்டுறேன் அந்த மாதிரி வந்து அந்த திருநீர்லாம் போட்டு வேப்பிலையை கொடுத்து கையில் அப்படியே மஞ்சள் சாரி கையில் வேப்பலைன்னு பார்க்குறதுக்கே பக்தி பலமாக நின்றுட்டுருக்க. ஆரம்பம் வீட்டிலேருந்து திரும்பி வரான். பிகாஸ் நீங்கள் அங்கே புக்கை விட்டுட்டு வந்துருப்பீங்க, அதை கொடுக்கலான்னு வந்தவனோ இந்த காட்சியை பார்க்க நீங்களும் ஒன்றும் ஆக இல்லை சொல்லிக்கிட்டே இருக்கேன் கேட்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களோ புலம்பிக்கிட்டு இருக்க. அப்படியே அதெல்லாம் இல்லை, உனக்கு ஏதோ பிடிச்சிருக்குது சாமி நல்லா பார்த்து செஞ்சு விடுங்க அப்படிங்க. அவரும் காசுக்கோசரம் போட்டு நல்லா மண்டையாக அடிச்சு விட. ஐயோ இந்த ஆள் வேறு இதை போட்டு அடிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு நிமிந்து பார்க்க. அங்கே ஆரம் சிரிப்பை வடக்கிட்டு நிற்க. போச்சு மானம் போச்சு, மரியாதை போச்சு அப்படின்ட்டு ஐயோ அம்மா தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு குடுன்னு வீட்டுக்குள்ளே ஓடிடுறீங்க. அப்படியே ஆரமோ சிரிப்பை அடைச்சிக்கிட்டு ஆண்டி என்னாச்சு அப்படின்னு கேட்க. அது ஒன்றும் இல்லை, வந்ததுலேருந்து தனியாக சிரிச்சிட்டு இருக்கா, ஏதோ பேய் பிசாசு பிடிச்சிருக்குண்டு அதுதான் அப்படிங்கிறாங்க. அது சரி அப்படின்ட்டவனோ ஆண்டி அவள் புக்கை மறந்துட்டா, வாங்க தம்பி உள்ளே வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு வராங்க. ஸோ ஆரம் வந்து புக்கோட உட்காந்துட்டு இருக்க. உள்ளே போய் என்னடி பண்ணுற, தம்பி வந்துட்டு போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காஃபி போட பார்க்க. ஐயோ இந்த அம்மா வேறு ஆல்ரெடி இப்படி என்னை நிற்க வச்சு கேவலப்படுத்தி விட்டுச்சு, இப்போ மறுபடியும் வேறு அவர் முன்னாடி ஐயோ அப்படின்ட்டு ஒரு வழியாக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே வந்து அவன் முன்னாடி அப்படின்னு சிரிச்ச மேனிக்கு நிற்க. அவனோ என்னாச்சு அப்படிங்கிறான். பார்த்தா தெரியல, எனக்கு பேய் பிடிச்சிருக்கான். பேயா இல்லை
அப்படின்னு அவன் ஒரு மாதிரி பார்க்க நீங்களும் அப்படின்ட்டு அப்படியே மூஞ்சி திருப்பிக்கிறீங்க. என்னடி அப்படின்னு அப்படியே இழுத்து பக்கத்தில் உட்கார வைக்கிறான். ஸோ நீங்களும் ஐயோ அம்மா வந்துட்டு போகிறாங்க, அதெல்லாம் வர மாட்டாங்க அப்படின்ட்டு அவளை தூக்கி மடியில் வச்சு எந்த பேயை விரட்டட்டுமா, எனக்கு தானே தெரியும் அந்த பேய் எப்படி விரட்டுறதுன்னு அப்படின்னு உங்கள் லிப்பில் அப்படியே அப்படின்னு கிஸ் பண்ண 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்கள் அம்மாவோ ஹீரா உனக்கு என்ன வேணும், காஃபி குடிக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. ஏதோ ஒன்று கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் வந்து உட்காந்துக்கிறீங்க. 2 பேரும் அப்படியே ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கா. உங்கள் அம்மா 2 பேர்த்துக்குமே காஃபி எடுத்துகிட்டு வராங்க. என்ன தம்பி கதைச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு கேட்டுகிட்டே அவங்க வராங்க. ஒன்றும் இல்லை ஆண்டி, டவுட்டை கிளியர் பண்ண தான் கிளியரானு கேட்டேன் அப்படின்னு உங்களை ஒரு மாதிரி பார்க்க நீங்களோ ஐயோ அப்படின்னு ஒரு மாதிரி குனிஞ்சிக்கிறீங்க. ஸோ உங்கள் அம்மா காஃபி கொடுக்க 2 பேர் குடிச்சிருக்க. ஆனால் காஃபி குடிச்சிட்டு சரி ஆண்டி அப்போ நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு வரேன் அப்படின்னு உங்ககிட்டயே சொல்லிட்டு கிளம்பிடுறான். ஸோ நீங்கள் போகிற அவனையும் பார்த்துட்டு ஐயோ அப்படின்னு இருக்கு உங்களுக்கு. ஸோ உங்கள் புக்கை எடுத்துகிட்டு போய் வச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் நாட்டின்னு எழுதி வச்சுருக்கான். எது நான் நாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி என்ன நாட்டின்னு எழுதியிருக்கீங்க அப்படின்னு கேட்குறீங்க. எஸ் நீ தாண்டி நாட்டி பொண்டாட்டி அப்படிங்கிறான். நீங்களும் அதுக்கப்புறம் சரிக்கா கொஞ்சம் நேரம் ரொமான்ஸாக பேசுகிறான். அதுக்கப்புறம் மறுபடியும் சப்ஜெக்ட்குள்ளே போக ஆத்தி இவன் விட மாட்டான் போல் அப்படின்னு இருக்குது. அப்புறம் ஒரு வழியாக சமாளிச்சு அப்படியே அந்த டேவும் ஸ்கிப் ஆகுது. ஸோ ஒவ்வொரு நாளும் இப்படி தான் அவனோட உங்களுக்கு ஹாப்பியாக தான் இருக்குது. ஆனால் இடையில படித்தே ஆகணும் அப்படிங்கிறதையும் அப்பப்போ ஸ்ட்ரிக்டாக உங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டு இருக்கா. சரிங்க பாஸ் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்களும் இருக்கீங்க. ஸோ இப்படியே அவங்க 2 பேத்துக்கும் வந்துட்டு மேரேஜ் ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ அந்த டேவும் வருது. சுகமாக இருக்கா ஸ்வீட்டியும் என்னாச்சுடி ஏன் இப்படி மூஞ்சி உம்முன்னு வச்சுட்ருக்க, உனக்கு பிடிச்ச மாதிரி உனக்கு பிடிச்ச ஒரு கல்யாணம் நடக்கும்போது அதெல்லாம் சரி ஆனால் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாருடி அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க. என்னடி சொல்கிற அப்போது அப்படின்னு கேட்குறா. அப்படிங்கிறீங்க. என்ன மச்சான் மெயின் சுவிட்சே ஆஃப் பண்ணிட்டாரா? ஆமாம் மச்சான் பாஸ் பண்ணால் தான் எல்லாமே பாஸ் பண்ணுறது மேட்ரு இல்லை, காலேஜை முடிக்கணுமா, முடித்ததுக்கப்புறம் தான் எல்லாரும் சொல்லிட்டாருடி. சுத்தம் நான் கூட இந்த மனுஷனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் உன் பின்னாடி ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருப்பாரு, நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலான்னு பார்த்தா முடியாதா அப்படிங்கிறா. உனக்கும் உன் கவலை அப்படின்ட்டு சோகமாக இருக்கா. இதை பார்த்தா சுகா ஒய்ஃபோ என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்கா? அக்கா இதெல்லாம் நியாயமா கேட்க மாட்டிங்களா, நீங்களாம் ஒரு ஃப்ரெண்டா? என்னடி பிரச்சனையை சொல்லு அப்புறம் லிஸ்ட்டு போடுவியா? கல்யாணத்துக்கு அப்புறம் எதுவும் இல்லையா? என்னடி சொல்கிற? நான் பாவம் இல்லையா, இத்தனை வருஷம் வெயிட் பண்ணியிருக்கேன், இன்னும் ஒரு 5 மாதத்தில் முடிய போகுது படிப்பு, அதுக்கேக்கா இப்போயே முட்டுக்கட்டை போடுறாரு, அவருக்கு கொஞ்சம் புரிய வைங்கக்கா, எனக்கும் எவ்வளோ ஆசையெல்லாம் இருக்கும், ஜாலியாக ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கலான்னு பார்த்தா இந்த மனுஷன் என்னன்னா கல்யாணம் முடிஞ்சதும் எதுவும் கிடையாது, எப்போ நீ ஸ்டடீஸை முடிக்கிறியோ அப்போ தானே சொல்லிட்டாரு. அது இது வரையா இவன்கிட்ட யார் இதை பற்றி பேசுகிறது? ஐயோ நான் சுகா வச்சு பேச வைக்கிறேன், சுகா கூட ஒரு ஐடியா பண்ணியிருக்காரு, கண்டிப்பாக ஃபீல் பண்ணாத நல்லதே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போக ஆரம்பிப்பா. என்ன அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்க்க ஒன்னாலேயே அப்படின்னு சிரிச்ச மேனிக்கு மூஞ்சி வச்சுக்கிறீங்க. சோனம் என்ன ஃபீல் பண்ணுறியா? சே இங்கே பாரு, நம்ம இப்போ ஆரம்பித்தோம்னா நீ ப்ரெக்னென்ட் ஆயிடுவேன், அப்புறம் 5 மந்த்ஸில் வயிறு பெருசாக இருக்கும், அப்படி வந்து படிக்க உனக்கு தான் கஷ்டம், அப்புறம் குழந்த அதெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு அதான் எங்கள் அம்மா இருக்காங்களே, நீ எந்த பார்த்துக்கிற மாதிரி வருமா? அப்புறம் நான் படித்து முடிச்சதுக்கப்புறம் டாக்டராக வரணும், அப்புறம் டாக்டராக நீ இருக்கிறனால போய் வேலையை பாரு, அப்பையும் குழந்தைய பார்த்துக்கக்கூடாது அப்படின்னு தானே சொல்லுவீங்க? அப்படி இல்லை, அப்போது நானே உனக்காக வீட்டில் இருந்த பேபியை பார்த்துக்கிறேன், நீ உனக்கு பிடிச்ச மாதிரி எதை வேணாலும் செய், வேலைக்கு போ, இல்லை குழந்தைய வந்து பார்த்துக்கோ, அப்போ நான் எதுவும் கேட்க மாட்டேன், பட் ஸ்டடீஸை முடிச்சதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் ஓகே அடப்பாடா அப்படின்னு இருக்குது. ஸ்வீட்டியோ நல்லா மாட்டியிருக்க மச்சான் அப்படிங்கிறா, எப்படி வந்து சிக்கியிருக்கேன் பற்றியா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ இங்கே சுகாவும் ஒய்ஃபும் ஒரு பிளானை போட அதையும் கண்டுபிடிச்சி ஆரமாக வந்துட்டு இல்லை இது வேணாம் இப்போதைக்கு. என்ன மச்சான் நீ எங்களுக்காக எவ்வளோ பண்ணியிருக்க, நாங்கள் உனக்காக ஒரு சின்ன ஒரு ஹனிமூன் ஷூட் தானடா, அது கூட இல்லை வேணாம் ப்ளீஸ், இப்போது அவள் படிப்பு தான் முக்கியம், அதை கான்சன்ட்ரேஷன் பண்ணட்டும், அதில் எதுவும் கவனக்குறைவாக இருக்கக்கூடாது, ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ஆப்படிச்சு விட்டுறான். சுகா ஒய்ஃபை மூஞ்சி தொங்க போட்டு உங்ககிட்ட வர என்னாச்சுக்கா ஹாப்பியாக சொல்லிட்டு போனீங்க, ஏதோ ஒரு விடிவு காலம் வரும்னு பார்த்தா நீங்கள் உம்முன்னு வரீங்க, அதை ஏண்டி கேட்குற? ஆள் அதுலேயும் ஒரு ரோடு மண்ணை கொட்டிட்டான். அக்கா எனக்கு ஹார்ட் அட்டாக் வர மாதிரி எதுவும் சொல்லாதீங்க, வேறு வழியில் மனசு தேத்திக்கோ, அவனுக்கு பிளான் தெரிஞ்சு போச்சுடி. அதனால் இப்போதைக்கு வேணாம், என் பொண்டாட்டி படிக்கணும், படிப்பு முடிச்சிடலான்னு சொல்லிட்டான், விளங்கிரும் இந்த விலங்கா வெட்டியை கட்டிக்கத்தானா இவ்வளோ ஆசைப்பட்டனா அப்படின்ட்டு அப்படி இருக்கா. என்னடி வேறு வழி இல்லை, முனிவராயிர வேண்டியதான் அப்படின்னு சிரிக்கிறா ஸ்வீட்டி. உனக்கு சிரிப்பாக இருக்கல நிலமை இல்லை மச்சான், அது முனிவர் இல்லை சந்நியாசம்,
போடி அங்கிட்டு இப்போ ரொம்ப இது முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சுகா ஒய்ஃபுக்கு சிரிப்பு வருது, இருந்தாலும் கொஞ்சம் பாவம் தான், நீ பார்த்து பண்ண மாட்டேங்கிறா மச்சான் வேறு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீங்களுமாக்கா அப்படின்னு நீங்கள் பாவமாக பார்க்க, சரிடி இதுக்கப்புறம் உங்ககிட்ட தான் இருக்குது, படிப்பு முடியட்டும்னு சொல்லலாம், முடிஞ்சதுக்கப்புறம் ட்ரை பண்ணு, இதை சொல்ல தான் வந்தீங்களாக்கும். ஐயோ எல்லாம் போச்சு, எவ்வளோ ஆசைகளோடு இருந்தேன், கடைசியில் எல்லாத்துலேயும் ஆப்ப வச்சுட்டாங்க அப்படின்னு மாதிரி இருக்குது. ஸோ வந்துட்டு அடுத்து வந்து அந்த மேரேஜ் ரிசப்ஷன் எல்லாமே வந்துட்டு முடியுது. ப்ரீ வெட்டிங் ஷூட்டிங் வந்துட்டு இருக்குது. ஸோ அதாவது இருக்கே அப்படின்னு சந்தோஷப்பட்டா அதையும் 1 வீக் தள்ளி வச்சுருக்கான். பாவி பையிலே அப்படின்னு இருக்குது. ஸோ வந்துட்டு இப்போ அவங்க அம்மா கிட்ட எல்லாம் சொல்லிவிட்டு ஆரம் ஒரு தனியாக ஒரு வீட்டில் தான் இருந்திருப்பான். அந்த வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறான் அவங்கள. ஸோ வந்துட்டு நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்க, அட்லீஸ்ட் ஃபஸ்ட் நைட்டாவது நடக்குமா அப்படிங்கிற மாதிரி. பட் முன்னாடியே சொல்லியிருப்பான், இப்போதைக்கு எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி. இருந்தாலும் ஒரு எதிர்பார்ப்போடு வர அங்கே ரூமெல்லாம் வந்து சுகாவும் ஒய்ஃபும் சேர்ந்து நல்லா டெக்கரேட்லாம் பண்ணியிருக்காங்க. ஆஹா அப்படின்னு பார்த்துட்டு இருக்க. அவனும் அவங்க முன்னாடி சரி ஓகே டைம் ஆச்சு ஆரம்பிக்கலாமா அப்படின்ட்டு பார்க்க, ஆரம்பிக்கலாமாவா, ஆஹா வேணான்னு பேக்கில் ஃபுல் மோடில் இருப்பான் போலே, நான் ரெடி அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே ஹாப்பியாக அப்படியே அவனை பார்க்க, சரி இந்த ட்ரெஸ்ஸோட ஓகேவா, இந்த ட்ரெஸ்ஸா, இது சாரி இதுக்கு என்ன வடிவாக தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவனை பார்க்க, அதுக்குல நைட்டில் அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல, ஸோ கம்ஃபர்டபுளாக ட்ரெஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிடறான். கம்ஃபர்டபுளாக, ஆஹா நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னு ஃபீல் பண்ணுறாரு போல் அப்படின்ட்டு பக்கத்து ரூமில் போய் நீங்களும் வந்துட்டு நைட் ட்ரெஸ் போட்டு அப்படியே வரீங்க. ஆனால் உங்களை மேலேருந்து கீழே வரை பார்க்குறான், ஷார்ட்ஸு டிஷர்ட்னு அப்படியே பார்க்கறதுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கீங்க. அப்படின்ட்டு அவனும் சரி உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்துட்டு அதே தான் ஷார்ட்ஸு டிஷர்ட்டோடு வந்து நிற்கிறான். என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்க்க, அவனும் இப்போ ஒயிட் போர்டு எடுத்துகிட்டு முன்னாடி வைக்க, எதை அப்படின்னு பார்க்குறீங்க, என்ன மறந்துட்டியா, இன்னும் கொஞ்சம் நாள் உனக்கு எக்ஸாம்ஸ், ஸோ அதுக்கு தான் நான் கிளாஸ் எடுக்கிறேன். ஆடா பாவி, ப்ரொஃபஸருங்கிறதுக்காக இப்படியாடா பண்ணுவேன், கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் நைட்டில் கிளாஸ் எடுத்த புருஷன் இவனாக தான் இருப்பான், இப்படி வந்து மாட்டிட்டியடி அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஸ்வீட்டியும் ஃபஸ்ட் நைட் நடந்துச்சா இல்லையான்னு தெரியலையே, மச்சான் என்ன ஃபீல் பண்ணுறான்னு தெரியல, எதுக்கும் கால் பண்ணி கேட்போம் அப்படின்ட்டு அவளோ உங்களோட சோகத்தை பகிர்ந்துக்கலான்னு கால் பண்ணா, நான் மச்சான் அப்படின்னு கேட்குறா. நான் ஒன்றா மச்சான் அது அப்படின்னு சொல்ல வர, ஆரம்பம் யார் இந்த நேரத்தில் அப்படிங்கிறான். ஸ்வீட்டி அப்படின்னு நீங்கள் மூடிக்கிட்டு ஃபோனை சொல்ல, ஓ அப்போ அவளுக்கும் படிக்கணும்ல, ஸோ அவளையும் வீடியோ காலில் கனெக்ட் பண்ண, சுத்தம் அவளுக்கும் சேர்த்தாப்பா நான் செம்ம போச்சு அப்படின்ட்டு, சரி செத்தான் செவனாண்டி நம்ம சாகும் போது அவளும் சேர்ந்து சாப்பிட்டு ஓடிட்டு, ஸ்வீட்டி வீடியோ கால் பண்ணுறியா, மச்சா சி என்னடி என்ன போய் என்னடி நினச்சட, ஏதோ உனக்கு நடந்துச்சான்னு கேட்டேன், அதுக்கோசரம் வீடியோ கால் பண்ணிலாம் என்னை வந்து நிரூபிக்கணும் அவசியம் இல்லடி, சேச்சா அவ்வளோ இங்கேயும் இல்லாதவெல்லாம் நான் இல்லடி, அதெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு அவள் பாட்டுக்கு பேச, இவ வேறு அப்படின்ட்டு, அதுக்கு இல்லை மச்சான் ப்ரொஃபஸர் இருக்கார்ல அவர் வந்துட்டு பேசணுமா, எது ஆரம்பம் ஹாய் அப்படிங்கிறான். ஐயோ சார் இங்கே பார், எங்கே நீ ப்ரோன்னு சொல்லலாம் பிரச்சனை இல்லை, நான் காலேஜில் மட்டும் சார் சொன்னால் போதும், இப்போது வீடியோ கால் வா உங்ககிட்ட பேசணும் அப்படிங்கிறான். ஓகே சார். அவனை பார்த்ததுக்கப்புறம் அவன் இங்கே நோ சொல்கிறது, இப்படி வந்து தொக்கா மாட்டிட்டியே மச்சான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் காலை கட் பண்ணதும் அடுத்த வீடியோ கால் வரா. ஸோ வீடியோ கால் அட்டன் பண்ணி சார் அப்படின்னு பார்க்குறா, என்னடா இது ஃபஸ்ட் நைட் ரூம் இப்படி இருக்குது அப்படின்னு, பிளாக் முன்னாடி போர்டு தானே இருக்குது. ஸோ அவன் அப்படியே திருத்துட்டு முடிக்க, இந்த ஆங்கிள் ஓகேவா அப்படின்ட்டு இப்போ வந்து ஆரம் முன்னாடி நிற்கிறான். என்ன ஆங்கிள் என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒன்றும் புரியாமல் ஸ்வீட் இந்த பக்கம் முழிக்க, நீங்களா கிளாஸ் எடுக்க போகிறாரு நீ கற்பனை பண்ணிக்காத அப்படிங்கிறீங்க, எத்தே அப்படின்னு அவளை தூக்கி வாரி படுது. ஆமாடி உனக்கு அப்போ ஃபஸ்ட் நைட் இல்லையா அப்படின்னு அவள் சத்தமே நான் கேட்க, இப்போ நமக்கு கிளாஸ் எடுக்க போகிறாராம், இங்கே பாரு இந்த கொடுமை அப்படின்னு நீங்கள் போர்டு கார்டு சுத்தம் ஏண்டி நீ மாட்டினது இல்லாமல் என்னை வேறு அலேக்கா கோத்து விட்டியடி அப்படின்னு அவள் பார்க்க, யாம் பெற்ற இன்பம் வையகமும் பெற வேண்டும், மூடிக்கிட்டு கிளாஸை கவனி அப்படின்னு ஃபோனை பக்கத்தில் வச்சுட்டு அப்படியே ஆரமே சைட் அடிச்சுட்டு இருக்கீங்க. அவன் பாட்டுக்க உங்களுக்கு தெரியாததெல்லாம் கிளாஸில் எடுத்துகிட்ருக்கான், அதெல்லாம் எங்கே நீங்கள் கவனிக்கிறீங்க. ஒரு பக்கம் டயர்டில் தூக்கம் வருது, இன்னொரு பக்கம் அவனை சைட் அடிக்கன்னு வாயை பழுந்துட்டு கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் பாட்டுக்கு தூங்க ஆரம்பிச்சிட்டிங்க. ரொம்ப நேரமாக அவனையும் பார்த்துட்டு இருந்தனால கவனிக்கிறீங்கன்னு நினச்சி அவன் பாட்டு கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்க, எங்கே நீங்கள் பாட்டுக்கா பேன்னு தூங்கிட்டு இருக்க. ஸ்வீட்டிக்கு சிரிப்பு வருது ஒரு பக்கம், அப்படி பாவி நீ பாட்டுக்கு தூங்கிட்ட, நான் இங்கே எப்படி முழிச்சிட்ருக்கேனே அப்படின்ட்டு அவ்வளோ ஃபோன் கொடு சார் சார் அப்படின்னு கூப்பிட, ஆரம்பம் என்னாச்சு அப்படின்னு திரும்பி பார்க்குறான். அது அப்படிங்க, உன்னை வீட்டில் இருக்கும்போது ப்ரோன்னு சொல்லிக்கல, இப்போ இது ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு ஸ்வீட்டி, ப்ரோ இங்கே ஒரு ஆள் மட்டையாயிருச்சு அப்படின்னு சொல்கிறா. எதை அப்படின்னு இப்போ தான் நல்லா பார்க்குறான். திரும்பி பார்த்தவன், ஆத்தி இவன் என்ன தூங்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு, 1 செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூக்கிட்டு வந்து உங்களை பெட்டில் படுக்க வச்சுட்டு வாய்ப்பு அழுந்த மணிக்கு தூக்கிட்டு இருக்க, உங்களை இப்போலாம்
அப்படின்னு கிஸ் பண்ணிட்டு அப்புறம் தான் ஸ்வீட்டி லைனில் இருக்குது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பிகாஸ் அவன் வந்து ஃபோன் அந்த பக்கம் பார்த்த மாதிரி இருக்கனால தெரியாது, அவளுக்கு போர்டு மட்டும் தான் தெரியுது. ஸ்வீட்டியோ இங்கே அலங்கார பந்தலிலே அப்படின்ட்டு அவளோட மைண்ட் வாய்ஸ், பிகாஸ் அவன் மட்டும் தான் இப்போ மாட்டிட்டு விடிய அவளை வச்சு கிளாஸ் எடுக்கிறான். ஸோ நீங்கள் நிம்மதியாக தூங்கிட்டீங்க. அவளுக்கும் அட பாவீங்களா, புருஷனுக்கு முன்னாடிக்கு நான் தான் கிடச்சேனா, என்னை வச்சு செஞ்சிட்டிங்களேடான்னு. காலையில் வந்தது வராதுமா அவங்கள தான் பிடிச்சி காய்ச்சி மூச்சுன்னு கத்திருக்கா. ஏன்டி நான் கேட்டேனா எனக்கு வந்து வீடியோ கால் பண்ண சொல்லி என்னை அவர்கிட்ட கோத்து விட்டு, மச்சான் நான் தூங்கிட்டேன் போல இருக்குடி, எப்படி பெட்டுக்கு போனதில்ல, ரொம்ப முக்கியம். நான் நினச்சி சொல்லிடி, அவர் தான் தூக்கிட்டு போனாரா, நீ பாத்தியா சொல்லிட்டீங்கன்னா அவள்கிட்ட. நீங்கள் நோண்டி கேட்க அவ்வளோ செம்ம கடுப்பு. நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன கேட்டுருக்க? இல்லை மச்சான் நான் தூங்கிட்டேன், அதனால் எனக்கு தெரியல மச்சான். தூங்குனா எப்படி தெரியும் தான் சொல்லு. என்னடி ஆச்சு? என்ன நொன்னாடி ஆச்சு? வேற என்ன ஆவியாக தூக்கிட்டு போவோம்? அவர் தான் தூக்கிட்டு வந்து உன்னை படுக்க வச்சுட்டு கிட்ட வந்து சி நீ நினைக்க மேலே ஒன்றும் இல்லை, விடிய மனுஷன் கிளாஸ் எடுத்து கொண்டுட்டாருடி. எது விடியவா? அவ்வளோ நேரமாக கிளாஸ் எடுத்தார். பின்ன எனக்கு தூக்கமாக இருந்ததுன்னு கதறி அழுதாலும் விடலடி. நான் எவ்வளோ பாடுபட்டேன்னு எனக்கு தான் தெரியும். இங்கே பாரு மக்களே, இன்னொரு டைம் அவர் பக்கத்தில் இருக்கும்போது எனக்கு கால் பண்ண உன்னை சாவடிச்சிருவேன் அப்படின்னு அவன் கத்திக்கிட்டு இருக்க. நீங்களும் கேட்க சிரிச்சிட்டு இருக்கீங்க. அப்போ ஆரம் அப்படியே கிளாஸ் ரூம்குள்ளே வர எல்லாரும் அமைதியாயிடும். ஈவாவோ ஒரு மாதிரி உன்னை பார்க்குறா. பிகாஸ் அவங்களுக்கு கல்யாணம் ஆனது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் ஈவாவால் அதை தாங்கிக்கவே முடியல. அவரோட பார்வை ஒரு மாதிரி இருக்குது. ஆரம் அதெல்லாம் கண்டுக்கல. உங்கள் பக்கம் அப்படியே வந்துட்டு பார்க்குறான். நீங்கள் அப்படியே அவனை பார்த்து கண்ணடிக்க அவனும் ஆரம்பிச்சிட்டோடா அப்படின்ட்டு பார்க்காத மாதிரி திரும்பிட்டு கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்கிறான். ஸோ இந்த டைம் எல்லார்ட்டையும் கொஸ்டின் பண்ணிவிட்டு உங்ககிட்ட வேறு நீங்களும் கண்டிப்பாக பதில் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கா. நைட்டெல்லாம் கிளாஸ் எடுக்கும்போது தூங்கி வழிஞ்சா இவன் ஆன்சர் சொல்ல போகிறான் அப்படிங்கிற மாதிரி அவனும் ஈவா கிட்டே போக, சார் எனக்கு இதுக்கு ஆன்சர் தெரியும், நான் பண்ணுறேன் அப்படின்னு வாண்டடாக இருந்திருக்க. பண்ணிடுவியா தெரியுமா அப்படின்னு கேட்குறான். அப்படிங்கிறீங்க, சரி ஓகே அப்போ சொல்லு அப்படின்னு சொன்னதும் போதும். அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு கடைன்னு ஆன்சர் பண்ணுறீங்க. வாவ் அப்படின்னு இருக்கா அவனுக்கே. பிகாஸ் உங்களுக்கு தான் அந்த ஒரு கெப்பாசிட்டி இருக்கே, எதையுமே வந்துட்டு புரிஞ்சு பதில் சொல்லுவீங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் சொல்ல வாவ் இப்படி தான் இருக்கணும், சும்மா மக் அடிக்காமல் எப்படி புரிஞ்சு சொல்கிறா பார் அப்படிங்கிற மாதிரி அவனை உங்களை வந்துட்டு அப்ரிஷியேட் பண்ண. அவ்வளோதான், தலைகால் புரியல, அவ்வளோ ஒரு ஹாப்பி. குமுதா ஹாப்பியாக என்னாச்சுன்னு. அதுக்கப்புறம் என்ன புருஷனை அப்படியே ஃப்ளட் பண்ணிட்டு சைட் அடிச்சுட்டே உட்காந்துருக்கீங்க. அவனுக்கு தான் ஒரு மாதிரி இருக்கும். ஈவாக்கு இங்கே ஒரு பக்கம் வயிற்றுச்சலாக தாங்க முடியல. ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரீ டைமில் அவனை பார்க்கலான்னு போனால் அங்கே உங்களுக்கு முன்னாடி ஈவா நின்றுட்டுருக்கா. எவன் என்ன இங்கே பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க. ஐயோவாவோ அப்படியே அழுகாத குறையாக முன்னாடி நின்று, சார் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, அதுவும் அந்த ஹீரோவோட அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்க. காலேஜில் இந்த கொஷின்லாம் தேவையில்லாதது. உனக்கு ஸ்டடி சம்மந்தமாக ஏதாவது உனக்கு டவுட் இருந்தால் என்கிட்ட வந்து கிளியர் பண்ணுறேன். அதர்வைஸ் என் பர்சனலாக பேசக்கூடாது. இல்லை சார் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அவளால் அதை நம்பவே முடியல. திருப்பி கேட்குறா. எத்தனை டைம் கேட்டாலும் அதான் உண்மை, நான் மேரேஜ் ஆயிடுச்சு எனக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து வெளியே போக சொல்ல இவாவுக்கு அழுகே தாங்கலை. சார் என் ஃபீலிங்ஸ் அப்படின்னு ஆரம்பிக்கா. கெட் அவுட். தன்னை வாட்டி சொல்கிறது தேவையில்லாமல் பேசாத, பர்சனல் விஷயம் இங்கே பேசக்கூடாது, காலேஜ் சம்மந்தமாக ஏதாவது பேசணும்னா மட்டும் பேசு போ அப்படின்னு விரட்டி விட்டுறான். ஸோ அவ்வளோ அழுதுட்டு அங்கேருந்து அப்படியே ஓடிடுறா. நீங்கள் இதை அப்படியே பார்த்துட்டு ஆரம்பதான் பயங்கரமாக மறிக்க என்ன அப்படிங்கிறான். இங்கே என்ன நடக்குது? அவளுக்கு சொன்னதான் உனக்கும் பர்சனலாக இங்கே எதுவும் பேசக்கூடாது. இங்கே நீ என்னோடய ஸ்டூடெண்ட், அவ்வளோதான், அது சம்மந்தமாக மட்டும் பேசு. அவள் நான் என்ன பேசணும்னு உனக்கு தேவையில்லை அப்படின்னு கொஞ்சம் ஹாஸாகவே பேச அவங்களுக்கு கோவம் வந்தது. அப்போ நான் இதை கேட்கக்கூடாதா? சரி சார், நான் புக்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது, அதை எடுத்துகிட்டு போதான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து புக்ஸை எடுத்துகிட்டு அப்படியே போயிடுங்க. ஆரம்போ சிரிக்கிறதா அழுகிறதான்னு தெரியல. இவ வேறு அப்படின்ட்டு இப்போ வேறு இப்படி பேசிட்டோமே, நம்மள்கிட்ட ஓவராக பண்ணுவாளோ அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கா. அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் அதுக்கப்புறம் ஆரம்பம் பார்க்கும்போலாம் அப்படின்னு மூஞ்சி திருப்பிட்டு போகிறது. வேணுன்னே வாண்டடாக போய் ஜிமினுக்கு அவங்க மேலே ஒரு லைட்டாக ஒரு அஃபேர் மாதிரி இருக்கும். ஸோ அது ஆரம்புக்கு தெரிஞ்சுமே ஆரம் வந்துட்டு ஜிமின்ட்டு நீங்கள் பேசும்போதெல்லாம் கொஞ்சம் பொசிசிவ் ஆகிருப்பான். இதை தெரிஞ்சு வச்சுட்டு இப்போ வேணுன்னே ஜிமினை கூப்பிட்டு வச்சு வாண்டடாக நீங்கள் டவுட்டு கேட்குறது, அவங்ககிட்ட பேசுகிறதும் அவனுக்கே ஆச்சரியம் தான். இவ தானாக வந்து பேசுகிறா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இந்த ஆரம்பம் அப்படியே பார்த்துட்டு இருந்துச்சு. எனக்கு இதில் டவுட்டு அப்படின்னு அவன்கிட்ட ஏதோ நீங்கள் டவுட் கேட்டுருக்க. ஆரம் அங்கே வந்தவன், ஹலோ கிளாஸ் இல்லையா, இங்கே என்ன பண்ணுறீங்க? அது இல்லை சார், அவள் டவுட் கேட்டா அப்படின்னு ஜிமின் சொல்ல, அதை கிளியர் பண்ண தான் நான் இருக்கேன்ல, நான் சொல்லி கொடுத்துக்குறேன், இப்போ உனக்கு என்ன டவுட்? எனக்கு ஒன்றும் டவுட் இல்லை, நான் உங்ககிட்ட ஒன்றும் கேட்கல அப்படின்னு அவன் கொஞ்சம் திருப்பிட்டு போக. இவளை அப்படின்ட்டு காலேஜுக்கு நல்லா அவனால் ஒன்றும் சொல்ல முடியல. ஸோ வந்துட்டு அவன் கிளாஸ்லாம் எடுத்து முடிக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பேசாமே மூஞ்சி தூக்கி வச்சுட்டுக்க. அவங்கள அவனே அழகாக தூக்கிட்டு அப்படி காரில் உட்காரச்சு நாடி ஓவராக பண்ணுற அப்படிங்கிறான். யாரு நானா? நீங்கள் தான் சார் ரொம்ப ஓவராக பண்ணுறீங்க. அவள் வந்தால் பேசலாம், நான் வந்து உங்ககிட்ட பேசக்கூடாதா? அவகிட்ட சொன்னதானே ஓட்டே சொன்னேன். நானும் அவளும் ஒன்றா
இப்படி நான் சொன்னேன்னா இங்கே நீயும் ஸ்டூடெண்ட் அவளும் ஸ்டூடெண்ட் அவ்வளோதான், வீட்டில் தான் நீ என் ஒய்ஃபு புரிஞ்சுக்கொடி அப்படின்ட்டு அவனும் கன்வின்ஸ் பண்ண பார்க்க நீங்கள் மூஞ்சி திருப்பிச்சிட்டே இருக்க வேறு வழி இல்லை அப்படின்னு அப்படியே தூக்கி மடியில் வச்சு அப்படியே லிப்பில் கிஸ் பண்ண ஆரம்பிக்கும். அதோட தான் சைலண்ட் ஆகுறீங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே வீட்டில் கூட்டிகிட்டு வந்து ஒரு வழியாக கன்வின்ஸ் பண்ணி அவன் தான் சமைக்கிறான், அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, அவன் தான் அவங்களுக்கு சமைச்சு எல்லாமே வந்துட்டு குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி அவங்களுக்கு எல்லா இதையும் செய்கிறான். பட் 2 பேரும் இன்டிமேட்டாக மட்டும் இல்லை, பிகாஸ் ஆஃப் நீங்கள் ஸ்டடி அப்படிங்கிற ஒரே காரணத்தை வச்சு அவங்கள தள்ளி வச்சுட்டுருக்கா. ஸோ இப்படியே 1 வீக் போகுது. அவங்களுக்கு வந்து இந்த ஃபோட்டோ ஷூட் இருக்குல்ல அது வந்துட்டு ரெடி பண்ணிக்காங்க. அதுக்கு வந்துட்டு பீச் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். நீங்களோ எதை பீச்லையா, சீ அங்கே போய் எப்படி அப்படிங்கிறீங்க, நீங்கள் ஃபர்ஸ்ட் நைட்டை தான் சொல்கிறானாக்கும் நினச்சிக்கிட்டீங்க. அவனோ எதை அப்படின்னு பார்த்துட்டு ஏன் பீச்சில் வெட்டிங் ஃபோட்டோ எடுக்கக்கூடாதா, அங்கே தான் நிறைய பேர் எடுக்கிறாங்க அதான் அப்படின்ட்டு அவனும் கேட்க அதுக்காக கேட்டிங்க அப்படிங்கிறியா. அப்போ தான் அவனுக்கும் புரியுது நீ வேறு என்ன நினச்ச அப்படின்னு. அவனும் உங்களுக்கு மாதிரி உங்களை பார்க்க மார்க்கமா உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, ஷை ஆகிட்டு அது ஒன்றும் இல்லை அப்படிங்க. உனக்கு எப்போ பார்த்தாலும் அத்தையும் நினப்பு அப்படிங்க. நான் என்ன நினச்சேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்ட்டு நீங்கள் அவனை தள்ளிட்டு விட அவனை சிரிக்கிறான். ஸோ அவனும் வந்துட்டு சொன்ன மாதிரி அவங்கள வந்து வீக்கெண்டில் கூட்டிகிட்டு போகிறான். ஸோ 2 பேருக்கும் பீச்சில் வச்சு அந்த ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுக்க. ஸோ இப்படி நில்லுங்க அப்படி நில்லுங்கன்னு சொல்ல நேச்சுரலாகவே 2 பேர் வந்து ஒருத்தர் வந்து ரொம்ப லவ் பண்ணுறனால அந்த ஃபோட்டோஸ்லாம் வீடியோஸ் எல்லாம் வந்து ரொம்ப அழகாகவே வந்திருக்கு. ஸோ 2 பேருக்கும் ரொம்ப ஹாப்பி. இதே மாதிரி ஹனிமூனும் கூட்டிகிட்டு போனால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ண. அதுக்கு நீ படித்து முடிக்கணுங்கிறான். இவன் வேறு அப்படின்னு இருக்கவங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் நைட்டோ உங்கள் வீட்டுக்கு போகிறீங்க மறு வீடு. ஸோ அதனால் அங்கே தான் இருக்கீங்க. நைட்டே ஹேரம் வந்து நாளைக்கு எனக்கு அது செமினார் ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறான். அதெல்லாம் இருக்குது, இப்போ டயர்டாக இருக்குது தூங்க விடுங்க அப்படின்ட்டு நீங்கள் அவன் சொல்ல வதே கேட்காம தூங்கிடுறீங்க. ஸோ அவனும் சரி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பான் அப்படின்னு நினச்சிட்டு அவனுமே வந்து படுத்து தூங்கிடுறான். ஸோ மார்னிங் உங்களுக்கு முன்னாடி அவன் தான் எழுந்துருச்சு. சரி நம்ம முன்னாடி போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்லிவிட்டு அவன் கிளம்பி போயிட்டான் காலேஜுக்கு. நீங்கள் எழுந்திருக்கிற மாதிரி இல்லை, நல்லா தூங்கிட்டு உங்கள் அம்மாவை அடியே எலும்படி அப்படின்னு வந்து எழுப்பி விடுறாங்க. அம்மா இன்னும் கொஞ்ச நேரம், ஆல்ரெடி 7:30 ஆயிடுச்சு, இதுக்கு மேலே எழுந்துட்டு கிளம்ப வேணாம். என்னம்மா சொல்கிற, இன்றைக்கி ஏதோ செமினார் இருக்கான். ஆமாம் தீ அடின்னு எழுந்துக்காது. எங்கம்மா அவர் அப்படிங்க. அவர் எப்பயோ கிளம்பி போயிட்டார். ஐயோ ஊருக்கு முன்னாடி கிளம்பி போயிட்டானா, ஐயோ செமினார் இருக்கா, செத்த எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணலையே அப்படின்னு அடித்து பொடிச்சு எழுந்து அதுக்கப்புறம் ரெஃப்ரெஷ் ஆகி சாப்பிட்டுட்டு அப்படியே ஓடுறீங்க. அப்போ அவங்க அம்மா மாப்பிள்ளையும் சாப்பிடாம போயிட்டார் அப்படிங்க. ஐயோ சரி கொடு நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சாப்பாடும் அவனுக்காக எடுத்துகிட்டு நீங்கள் செமினார் ஹால்குள்ளே போக. நல்ல வேலை அப்போ யாரும் வரல. சரி அவனுக்கு ஃபுட்டை வச்சிடலான்னு சொல்லிட்டு டிஃபன் பாக்ஸை வச்சுட்டு இருக்கும்போது அப்போ ஒவ்வொருத்தராக வர ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ அப்படின்ட்டு நீங்கள் இப்போ அந்த டெஸ்க்கு கீழே போய் ஒழிஞ்சிக்கிறீங்க. ஸோ நீங்கள் கல்யாணம் ஆயிடுச்சு அதெல்லாம் மறந்துட்டீங்க. ஸோ அந்த ஞாபகம் இல்லாதனால லவ் பண்ணிட்டு நினப்பில் நீங்கள் படுக்க வச்சுட்டு யாருக்கும் தெரியக்கூடாதுன்ட்டு போய் ஒழிஞ்சிக்க. அவனும் உள்ளே வந்துடுறான். வந்தவன் என்ன டிஃபன் பாக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தான் தேடுறான். பட் நீங்கள் கீழே ஒழிஞ்சிட்டுக்குன்னா அவனுக்கு தெரியல. அவனும் எல்லா பக்கமும் கண்ணை சொல்ல பார்க்க ஒவ்வொருத்தரை வந்து என்ன எல்லோரும் வந்துட்டாங்க, டிஃபன் பாக்ஸ் வச்சுருக்கானா, அப்போ வந்திருப்பாளே எங்கே போனா இவ அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே அப்படியே திரும்ப வந்து செமினாரை ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஸோ அப்படியே போயிட்டுருக்கு. அப்போ கையில் வந்துட்டு மார்க்கர் வச்சுட்டு இருந்தால் அதுக்கு டக்குன்னு கையிலேருந்து கீழே விழுகுது. அதை எடுக்க குனிங்க. அப்போ தான் பார்க்குறான் நீங்கள் டெஸ்க்கு கீழே ரொம்ப நேரமாக உட்காந்துட்டு இருக்கதை பார்த்துட்டு அட்டியே 3 மணி நேரம் போகும் செமினார், இவன் என்ன இதுக்குள்ளே இவ்வளோ நேரம் அப்படி தாக்கு பிடிப்பா ஷோ அப்படின்ட்டு இருக்கா. அவனுக்கு அதை விட கோவம் அதிகமாக வருது. இப்போ இதுக்கு கீழே ஒழிஞ்சிட்ருக்கா அப்படிங்கிற மாதிரி முறைச்சி பார்க்குறான். நான் என்னடா பண்ணுவேன், எல்லோரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க, வேறு வழி தெரியாமல் இங்கே வந்து ஒழிஞ்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீங்களுக்கு கூட அவனும் முதவி நமக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சே, எதுக்கு வந்து இதுக்கு கீழே ஒழிஞ்ச, போய் உக்காந்துருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி அவன் பார்க்க. அத்தாடி அதை மறந்துட்டேன் நீ அப்படின்ட்டு அப்படி திருன்னு முடிச்சிட்ருக்கீங்க. அவனும் உங்கள் முறைக்க ஐயோ இவனை கூல் பண்ணணுமே அப்படின்ட்டு நீங்கள் இப்போ வேணுக்குனே மேலே டெஸ்டரை மெதுவாக அவங்க கையை விட்டு அப்படியே கீழே இழுத்து போடுறீங்க. அது கீழே விழுந்து அவனை முறைச்சிட்டு அதை எடுக்க குனிகிறான். ஸோ அவன் கீழே குனிஞ்சு நிமிஷமெல்லாம் வர மாதிரி அவன் கோட்டை பிடிச்சி எடுத்து அவனை அப்படியே கிஸ் பண்ணான். அவனும் ஃபஸ்ட்டு திமிடுறான். அப்புறம் கொஞ்சம் நேரம் கிஸ் பண்ணிட்டு அப்புறம் தான் நினைப்பு வருது, ஐயோ எங்கே இருக்கோ என்ன பண்ணுறா பாரு அப்படின்ட்டு உங்களை அப்படியே முறைச்சிட்டு அவனும் அப்படியே அவங்களை முறைச்சி பார்த்துட்டே இருக்கான். ஆத்தி கோவம் குறையும்னு பார்த்தா எக்கிறதே போச்சு இன்னைக்கு செத்த அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கா. 3 மணி நேரம் உள்ளே தான் உட்காந்துருக்கீங்க. ஸோ ஒரு வழியாக முடிஞ்சதும் எல்லோரும் போகிற வரைக்கும் அவனும் வெயிட் பண்ணிட்டு இருந்தது. எல்லோரும் போனதும் அறிவில்லை அப்படின்னு உங்களை பிடிச்சி இழுக்க நீங்களும் ஆல்ரெடி அவ்வையார் மாதிரி முதுகு குனிஞ்சு உட்காந்து பிடிச்சி போய் எழுந்திரிச்சு நிற்க. அவனும் திட்ட அவங்களுக்கு கண்ணில் டியர்ஸே வந்தது. இல்லை அது எல்லோரும் வந்ததும் என்ன பண்ணுறதில்ல பதட்டத்தில் லூஸ் ஆடி நீ, நம்மளுக்கு தான் மேரேஜ் ஆயிடுச்சுல, அது எல்லாத்துக்கும் தெரியும்ல, யார் என்ன சொல்ல போகிறா அப்படிங்கிறான். அது ஞாபகமே இல்லை மறந்துட்டேன், அம்மா சாப்பாடு கொடுத்து விட்டாங்க அதான் அப்படி நீங்கள் எதை சொல்ல அவங்கள போய் முறைச்சிட்டு அங்கேருந்து போக ஏங்க ப்ளீஸ் அப்படின்ட்டு பின்னாடி வர கால் மீ ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்கிறான்.
எனக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. ஐயோ சார் அப்படின்னு பின்னாடி ஓடுறீங்க. அவனும் இங்கே பாரு பின்னாடியே வந்துட்டு இப்படி சீன் கிரியேட் பண்ணாத, ஒழுங்காக போயிரு, படிப்பில் கான்சன்ட்ரேஷன் பண்ணு அப்படி இப்படின்னு கொஞ்சம் திட்டி விட்டுறான். உங்களுக்கு ஒரு மாதிரி அழுகியாக வருது. ஸோ அங்கேருந்து அப்படியே போய் ஸ்வீட்டி எங்கடி இருந்தா, உன்னை தேடினேன் காலையில் பார்க்கல அப்படி ஏன்டி கேட்குறேன். நடந்தாலும் சொல்ல அவன் ஒரு பக்கம் வயிற்ற பிடிச்சி சிரிக்கிறா. என்னெல்லாமா உனக்கு சிரிப்பாக இருக்குது அப்படிங்க. பின்ன ஏன்டி லூஸ் மாதிரி பண்ணி வச்சுருக்க அப்படின்னு. இதுக்கு ஒன்று அடிக்க மாட்டார், அதுவே பெருசு அப்படி. போடி அவர் ஏதாவது கூல் பண்ணணும்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. பட் அவனை கூல் ஆகிற மாதிரி இல்லை, காலேஜ் முடிகிற வரைக்குமே ஒரு முகரையை வச்சுக்கிட்டே சுற்றுறான். உங்களுக்கும் அவன் பின்னாடியே அலைஞ்சு ஒரு மாதிரி ஆகிடுறீங்க. ஸோ ஈவினிங் கூட கூட்டிகிட்டு போகல, அவனே நீங்களே வந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டு போயிடறான். உங்களுக்கும் தாங்கிக்கவே முடியல. என்னை விட்டுட்டு போயிட்டீங்க, எனக்கு கூட்டிகிட்டு போகணும் கூட தேவையில்லையோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுகியாக வருது. ஸோ அப்படியே அப்போ மழையும் வருது. ஆரம் வீட்டுக்கு வந்தவன் ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே இவ்வளோ அப்படின்ட்டு இன்னும் வீடு வந்து சேரல. நான் வந்து இவ்வளோ நேரம் ஆச்சு, நேரம் வந்திருக்கலாமே அப்படின்னு நினச்சிட்டு போதே மழை வரும். மழை வேறு வருது, இன்னும் காணோம் அப்படின்ட்டு சரி அப்படின்னு உங்களை தேடலாம் அப்படின்ட்டு அவனும் காரில் கொடையை எடுத்து போட்டுக்கிட்டு அப்படியே வரான். அப்போ தான் நீங்கள் ஸ்ட்ரீட்டில் நடந்து வந்துட்டுருக்கீங்க. மழையில் நினச்சிட்டு அவனும் உங்களை பார்த்துட்டு ஏய் அறிவு இருக்கா, மழையில் நினச்சிட்டு வரா அப்படின்னு கொடையை தூக்கிட்டு ஓடி வந்து கொடையை பிடிக்க ஒன்றும் தேவையில்லை, என் கோமா தானே இருக்கீங்க, விட்டுட்டு போனீங்களா அப்படியே இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடையை தள்ளி விட்டுட்டு அப்படியே முன்னாடி எடுக்க ஏய் ஒழுங்காக வந்து ஏறி அப்படின்னு பிடிச்சி இழுக்கிறான். நீங்களும் முடியாது அப்படின்ட்டு அப்படியே நினைஞ்சிக்கிட்டே தான் வருவேன்ட்டு நடந்து போக உங்களை திமிர காருக்குள்ளே தூக்கி போட்டுட்டு அவனும் அப்படியே வீட்டுக்கு வரான். வந்து இறங்குனதும் நீங்கள் அப்படியே அவனை மறைச்சிக்கிட்டு நிற்க மலையில் தான் நிற்கிறீங்க. உனக்கு ரொம்ப கொழுப்பாயிடுச்சு உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே தூக்கிட்டு வரான். ஸோ நீங்களும் விடுங்க அப்படின்ட்டு திமிரிட்டு இருக்கீங்க. தூக்கிட்டு வந்தவன் அப்படியே உங்களை ரூமில் வந்து இறக்கி விட்டு உங்களே பார்க்குறான். நீங்கள் அவனையே தான் அப்படியே பார்த்துட்டு நான் அப்படி என்ன பண்ணிவிட்டேன் அப்படின்னு வாய் திறந்து சொல்லி முடிக்கிறதுக்குள்ள உழைப்பில் அப்படியே பயங்கரமாக கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். நீங்களோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு மலையில் நினச்சதுக்கும் உடம்பெல்லாம் நடுங்குது. அப்படியே நீங்கள் அவனை தள்ள அவனும் ஐ காண்ட், ஐ நீட் யூ ப்ளீஸ் அப்படிங்கிறான். ஏன்னா நீங்கள் தான் வேணான்னா சொன்னீங்க அப்படின்ட்டு அந்த நேரத்துலேயே சொல்லிவிட்டு ஐயோ இது இப்போ தேவையாடி நாக்க கடிச்சிக்கிறீங்க. அவனும் சொன்னேன் பட் எது வந்தாலும் பார்த்துக்கலாம், எனக்கு இப்போ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனால் கண்ட்ரோல் பண்ணிக்கல. மலையில் நினைஞ்சு அவங்களோட அடையே வந்துட்டு அங்கங்கெல்லாம் தெரிய அவனால் முடியல. ஸோ அப்படியே அவங்க கிஸ் பண்ணி அப்படியே பெட்டில் தள்ளுறான். ஸோ 2 பேரோட ட்ரெஸ்ஸும் அப்படியே காணாமல் போகுது. ஸோ அப்படியே ஒரு இடமா கிஸ் பண்ணி அவங்களோட மேக் அவுட் பண்ண ஆரம்பிக்கிறான். நீங்களோ இவ்வளோ நாள் அப்பா இப்போ தான் நிம்மதியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அவனோட இப்படிலாம் இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டீங்க. ஸோ நீங்கள் சந்தோஷமாக தான் இருக்கீங்க. பட் மூஞ்சை மட்டும் கொஞ்சம் உம்முன்னு பிடிக்காத மாதிரி வச்சுருக்கீங்களே தவிர மற்றபடி பிடிச்சே தான் ஒன்றா இருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமும் அவனே உங்களை தூக்கிட்டு போய் மறுபடியும் குளிக்கிறேங்கிற பேரில் அங்கே ஒரு வாட்டி இப்படியே அப்படியே வந்துட்டு அவங்களோட அவன் இருக்கான். அவனுக்கு அதுக்கப்புறம் அவங்கள தனியாக வைக்க முடியல. ஸோ அவங்களோடையே தான் ஒட்டிக்கிட்டு இருக்கான். நீங்கள் தான் இப்போல்லாம் வந்துட்டு கொஞ்சம் சீனை போட்டுட்டு திடீரிங்க. அவன் தான் உங்கள் பின்னாடியே ஜும்மா ப்ளீஸ் டி அப்படின்னு கேட்டுட்டு திடீர்னு நிலமையாகி விட்டுட்டீங்க. ஸோ இப்படியே வந்துட்டு டே ஸ்கிப் ஆகுது. ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்குது உங்கள் லைஃப்பில் வந்துட்டு ஈவாவோட அவன் உங்களுக்கு பிடிக்கலங்கிறதுக்காக கிளாஸில் வந்துட்டு ஒரு சாராக அதாவது ஒரு டவுட்டை கிளியர் பண்ணுறதோட சரி மற்றபடி பர்சனலாக எதுவுமே பேச மாட்டேங்கிறான். உங்களுக்குமே ஹப்பாடான் இருக்கு. என் ஃப்ரெண்டோட லைஃப்லேயே இந்த மாதிரி பட்டது போதும், என் லைஃப்லேயே வேணாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்துட்டு உங்களுக்கு இப்போ எது பிடிக்கலையோ அதை செய்ய மாட்டேங்கிறான். இப்படியே டே ஸ்கிப் ஆக ஒன் டே வந்துட்டு நீங்கள் வந்து ஆரம்பிக்கிட்ட உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்ட்டு வந்து அப்படியே முன்னாடி நிற்கிறீங்க. எதையோ கையில் மறைச்சிட்டு அவனும் அப்படியே அசால்ட்டாக அவங்கள பார்த்து என்ன ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா தானே அப்படிங்கிறான். எப்படி தெரியும் அப்படின்னு வந்து உட்காருங்க. மக்கு நான் டாக்டர் டி எனக்கு தெரியாதா அப்படிங்கிறான். சர்ப்ரைஸ் பண்ணலான்னு வந்தால் முன்னாடியே தெரியுமா அப்படிங்கிறீங்க. அவனும் சிரிக்கிறான். சரி இப்போ என்ன உனக்கு நான் சர்ப்ரைஸ் ஆகணும், சரி மறுபடியும் சொல்லு அப்படிங்கிறான். நீங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ திரும்ப வந்து நான் ஒன்று உங்ககிட்ட சொல்லணும் அப்படிங்கிறீங்க. என்ன அப்படின்னு பார்க்குறான். அது வந்து அப்படின்ட்டு கிட்ட எடுத்துக்கிட்ட வாவ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்பாங்க பாருண்ணா அப்படின்னு உங்களை தூக்கி சுத்த உங்களுக்கு ஆர்டிஃபிஷியலாக இருப்போங்க அப்படின்னு சொல்லி அடிக்கிறீங்க. சிரிச்சுட்டு அவனும் என்ன அடி பண்ண சொல்கிறேன், நான் டாக்டர் எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் எப்படி தெரியும்னு சொல்லவா அப்படின்னு அவங்க காதில் வந்து ஏதோ சொல்ல யோசி அப்படின்னு அடிக்கிறீங்க. அவனும் அப்படியே ஹக் பண்ணிவிட்டு அப்படியே அவங்களை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ இப்படியே ஹாப்பியாக போயிட்டுருக்க. ஸ்வீட்டியும் ஏண்டி நீ ஒரு ப்ரொஃபஸர் பொண்டாட்டி இது கூட செய்ய மாட்டியா, என்ன மச்சான் செய்ய சொல்கிற அப்படின்னு கேட்க அவ்வளோ வேற என்ன கொஷின் பேப்பர் தான் அங்கே இருக்குதுன்னு சொன்னல அதை மட்டும் சுட்டு குடும்பச்சான். ஏன்டி இப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்குது, திரும்ப எங்களுக்குள்ளே குண்டு வைக்க பார்க்குற பார்த்தியா, அந்த மனுஷனுக்கு மட்டும் தெரிஞ்சால் அவ்வளோதான். ப்ளீஸ் டி தெரியாமல் அவர் தான் ரூம்லேயே வச்சுருக்காருங்க, எப்போ உன் கூட தானே இருக்காரு, நீ எடுக்க முடியாதா, அதே ரூமில் தானே இருக்க,
அதே ரூமில் தான் இருக்கேன், எப்போவும் என் கூடவே இருக்கார், அதுதானே எங்கள் பிரச்சனையே. ஐயோ ஒரு ஃபோட்டோ கூட எடுக்க முடியலடி அப்படின்னு சொல்லிட்டேன். நீங்கள் ஸ்வீட்டிகிட்ட பேசிட்டு இருக்கா, 2 பேரும் பேசிகிட்டு இருக்கா, ஹேரம் அந்த பக்கம் வந்தவன் காதில் வாங்கிட்டு அப்படியே நின்று உங்களே தான் முறைச்சிட்டு இருக்கான். நீங்களும் ஸ்வீட்டிகிட்ட பேசிட்டு எதாத்தமாக திரும்ப போச்சு செத்தேன் பார்த்துட்டானா அப்படின்ட்டு இருக்கு. அவனும் ஸ்வீட்டி அப்படியே முறைச்சிட்டு படித்த மார்க் எடுக்கணும், இம்பார்ட்டன்ஸ் வேணால் சொல்லி தருவேன், அதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படிங்க. சாரி சார் அப்படிங்கிறா. அப்படியே உங்கள் பக்கம் நீ வா வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிறா. ஐயோ போச்சு நான் மாட்டினேன் அப்படின்ட்டு புலம்பிக்கிட்டே அப்படியே ஏங்க சாரி அது நான் இல்லை அவள் அப்படின்ட்டு நீங்கள் புலம்ப அவங்கள ஒரு முறை தான் வாய் முடிக்கிறீங்க கப்சிப்புன்னு. அவனும் அவங்கள அப்படியே கூட்டிகிட்டு போக கொஞ்சம் ஸ்லிப்பாகி அப்படியே கீழே விழுக்க போகிறீங்க தடுக்கி. ஸோ டக்குன்னு அவங்கள ஹிப்போட ஹோல்ட் பண்ணி ஏய் பார்த்துடி அப்படின்னு பிடிக்கிறான். அது இல்லை பார்த்துட்டோம். என்ன உனக்கு பார்த்துட்டோம், சரி ஓகே கொஷின் பேப்பர்லாம் திருடக்கூடாது, பட் உனக்கு நான் இம்பார்ட்டன்ட் சொல்லித்தரேன். கிளாஸ் எடுக்க போகிறீங்களா அப்படின்னு பீதியாகிறீங்க. அவனும் சிரிச்சுட்டு சரி டென்ஷன் ஆகாத, நான் உனக்கு பொறுமையாகவே எல்லாம் சொல்லித்தரேன் அப்படின்ட்டு அவங்கள. அதுக்கப்புறம் என்ன, ஏற்கனவே வேறு கன்சீவாக இருக்கீங்க, ஸோ விடுவானா அவன் தாங்குவான். இப்போ மட்டும் என்ன, இப்போ அவனுக்கு கோவம்லாம் அவங்க மேலே வர்றதில்ல. ஸோ அவள் அப்படி தான் நாட்டி அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டான். ஸோ அவனை வந்து உங்களுக்கு புரிய வைக்கிற அளவுக்கு ட்ரை பண்ணி புரிய வைக்கிறான். எல்லாருக்கும் இப்போ வந்து நீங்கள் ப்ரெக்னெண்டாக தெரிஞ்சு எல்லோரும் உங்களை வந்து பார்க்குறாங்க. சுகா ஒய்ஃப்கெல்லாம் ரொம்ப ஹாப்பி, தன்னோட ஃப்ரெண்டு தனியாகவே தன்னால் இருந்தவனுக்கு இப்போ ஒரு லைஃப் அமைஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு. அதுவும் உங்களையும் ரொம்ப பிடிக்கும்ல, ஸோ ஃபோர்களை கிஸ் பண்ணி ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்டி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க அம்மா அப்பான்னு அவங்களும் வந்துடுறாங்க. உங்கள் அப்பாவுக்கும் ரொம்ப சந்தோஷம். எனக்கு நான் கண்ணை மூடுறதுக்குள்ள என் பொண்ணோட லைஃப் நல்லா இருக்குன்னு ஆசைப்பட்டேன், நீங்கள் எனக்கு மாப்பிள்ளையாக கிடைக்க நான் கொடுத்து வச்சுக்கணும். ஐயோ மாமா ஏன் இப்பெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க, பொண்ணை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறான். அப்படியே வர வந்து அம்மா எப்படி இருக்க அப்படி நான் கேட்கக்கூடாதான், ஏன்னா நீ இப்படி சந்தோஷமாக இருக்கும் போதே தெரியுது மாப்பிள்ளை ஒன்று நல்லா கவனிச்சிக்கிறாருன்னு. ஆமாப்பா உங்களுக்காக பக்கத்து தெருவில் வீடு பார்த்து வந்துட்டார், இதுக்கப்புறம் என்ன வேணும் அடுப்படிப்பன்னு நினைக்கிறப்ப அவங்க வீட்டுக்கு வந்து நான் பார்த்துக்க முடியுது. அவரும் என்ன இங்கே தனியாக விடுறதில்ல, எல்லா நேரமும் எனக்கு கூடவே இருக்கார். இப்போ வரைக்கும் நான் சமைச்சதே இல்லை, அவர் தான் சமைக்கிறாரு, எனக்கு எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணுறாரு, இதுக்கு மேலே என்னப்பா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. உங்கள் அம்மாவுக்கு அவ்வளோ சந்தோஷம். மாப்பிள்ளை உங்களுக்கே கஷ்டம், நான் வேணா கூட்டிகிட்டு போய் வீட்டில் கொஞ்ச நாள் பார்த்துக்கிட்டுமா அப்படின்னு அம்மா கேட்குறாங்க. ஐயோ அத்தை இது இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு பட்டுன்னு சொல்லிடுறான். எல்லோரும் ஒரு நிமிஷம் ஷாக்காக பார்க்க ஆரம்பம். ஐயோ அப்படின்ட்டு அது இல்லை எனக்கு அவள் கூட இருக்கணும், அவள் இல்லாமல் நான் எப்படி அத்தை. சரி மாப்பிள்ள புரியுது, உங்கள் அப்பாவோ சும்மா இரு, அவங்க சந்தோஷமாக இருக்கும்போது இது பண்ணாத அப்படிங்கிற மாதிரி விட்டுறாரு. ஸோ அப்படின்ட்டு மற்றவங்கலாம் சரி அப்போ அவனே வச்சு பார்த்துக்கிறேன்னு ஆசைப்படும் போது இருக்கட்டும், சரிடா இருந்தாலும் ஜாக்கிரதை அப்படின்னு சுகா ஒய்ஃப் 1000 இது சொல்ல. நான் டாக்டர் எனக்கு தெரியாதா, அதெல்லாம் நான் பார்த்துக்குவேன் அப்படிங்கிறான். அதே மாதிரி தான் அவங்களையும் உனக்கு உங்கள் வீட்டுக்கு போகணுமா அப்படின்னு கேட்க அப்படின்னு மடையாடுறீங்க. என் கூட இருக்கிறதுல ஐயோ எனக்கு அவங்களோட இருக்க மட்டும்தான் பிடிக்கும் அப்படிங்கிறீங்க. தேங்க்ஸ் டி செல்லக்குட்டி அப்படின்னு ஃபோர்க்கில் கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன உங்களை அப்படி பார்த்துக்கிறான். காலையில் ப்ரெஸ் பண்ணி விடுறதுலேருந்து குளிக்க வைக்கிறதுலேருந்து எல்லா ஹெல்ப்பும் பண்ணுறான். ஸோ அவங்களுக்கு ட்ரெஸ் அயன் பண்ணி தரதுலேருந்து எல்லாமே அவன் தான், சாப்பாடும் அவன் தான். உங்களுக்கே ஒரு நிமிஷம் பார்க்கும்போது பாவம்ல எனக்கும் இந்த சமையல்லாம் கற்றுக்கணும் ஆசையாக தான் இருக்குது, பட் வரமாட்டேங்குதே அப்படிங்கிறீங்க. ஐயோ நாயே இந்த விபரீத விளையாட்டு உனக்கு எது வருமோ அதை மட்டும் செய் அப்படிங்கிறான். ஆனாலும் படிக்கவே மாட்டேங்க, நல்ல மார்க் வாங்குறீங்க. அதான் அவனுக்கு ஹே இது காட் கிஃப்ட் தெரியுமாடி, உனக்கு எல்லாமே நல்லா புரியுது, ஆனால் ஏண்டி படிக்கவே மாட்டேங்கிற. அதான் நான் படிக்கலாட்டியும் எப்படியாவது பாஸ் பண்ணிடுறேன், அப்புறம் என்ன அதுவும் டெஸ்டிங்ஸ் இல்லை அப்படிங்கிறீங்க. அந்த ஒரு காரணத்துக்காக தாண்டி விட்டு வச்சுருக்கேன். அப்போ படிக்கலன்னா அடிப்பீங்களா அப்படின்னு பார்க்க. ஹே இப்படிலாம் இல்லடி, படிக்கலாட்டி அப்போ என்ன பிடிக்காதா அப்படிங்கிறியா. யார் சொன்னா என் பொண்டாட்டி எப்படி இருந்தாலும் எனக்கு பிடிக்கும், இருந்தாலும் படிக்கணும்னு ஆசைப்பட்டு தானே இதை டாக்டர் ஆகணும்னு நினச்சிருப்பல்ல, அதுக்காக சொன்னேன். நல்லா படித்தா நல்ல மார்க் எடுக்கலாம், டாக்டர் ஆகி உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கலாம்ல, அதுக்கு தான். குழந்தைங்க பிறந்தா கூட நான் உன்னை எப்படி இப்போ கேர் பண்ணுறேன் அதே மாதிரி பேபியும் சேர்த்து நானே பார்த்துக்க வேண்டி நீ உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கலாம் அப்படிங்க. இதை என் அப்பாவுக்காக தான் சூஸ் பண்ணேன். அப்போது உனக்கு எனக்கு டாக்டர் ஆகணும்னு ஆசை இருக்குது, ஆனால் எங்கள் அப்பா மேலே இருந்த பாசத்தினால மட்டும்தான், பெருசாக இதில் இன்ட்ரெஸ்டாக இல்லை. சரி ஓகே உனக்கு பிடிச்சா நீ வேலை பாரு, இல்லையா வீட்டில் இருந்து பேபியை பார்த்துக்கோ, நோ வரிஸ் அப்படிங்கிறான். தேங்க்யூடா புதுசா அப்படின்னு கிஸ் பண்ணுறீங்க. ஸோ ஹாப்பியாக இருக்கீங்க. ஒவ்வொரு நாளும் உங்களை அப்படியே தாங்குறான். ஸோ அப்படியே உங்களுக்கு வயிறு நல்லா பெருசாக ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஒவ்வொரு நேரம் அவன் இவர்ட்டெல்லாம் பேசும்போது கோவம் வருது, பிகாஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களா, மூடு ஸ்விங் தான். அவனுக்கு அது புரியுது. அவன் புரிஞ்சுட்டு நீங்கள் திட்டம்போது கூட இப்போலாம் அவன் கோவப்படாமல் அப்படியே அனுசரிச்சு சரிடி சாரி நான் அவகிட்ட பேசலை ஓகேவா, டவுட்டு கேட்டான், அதை மட்டும் தான் கிளியர் பண்ணேன், இனி அதை கூட நானே பண்ணாமல் வேறு யார்ட்டையாவது கொடுத்து பண்ண சொல்கிறேன் ஓகே அப்படி இப்படின்னு உங்களை கன்வின்ஸ் பண்ணுறான். அது அப்படின்னு இருக்குது. ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கூட உங்களுக்கு கர்விங்காக இருக்குன்ட்டு எங்கேயாவது கூப்பிட்டாலும் கூட்டிகிட்டு போய் உங்களுக்கு ஃபுட் வாங்கி தர்றது, எங்கேயாவது போகணுன்னாலும் லாங் ட்ரைவு அப்படி இப்படின்னு கூப்பிட்டாலும் சரின்னு சலிக்காமல் உங்களுக்கு எல்லாமே பண்ணுறான். உங்களுக்கோ சும்மா சொல்லக்கூடாது, நினச்சவாவே நான் கொடுத்து வச்சவ தான் அப்படிங்கிறீங்க.
நானும் தாண்டி அப்படிங்கிறான். நான் உங்களுக்கு இப்படி ஒன்றும் பெருசாக செய்யலையே. நீ எனக்கு பெரிய கிஃப்ட்டு தாண்டி, இதுக்கு மேலே என்ன செய்யணும், அப்புறம் தான் குட்டி கிஃப்ட் வரப்போதே அப்படிங்கிறான். அப்படியே ஷை ஆகுறீங்க. ஸோ அப்படியே உங்களுக்கு எக்ஸாமும் வருது. அவனே உங்களுக்கு பார்த்து எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்குறான். எது தெரியலனாலும் கேளு, நர்வஸ் ஆகாத, நான் சொல்லித்தரேன் அப்படின்னு. எக்ஸாம் ஹாலில் எப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் ஸோ உங்களுக்கு நர்வஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக நிறையா வந்துட்டு சொல்லித்தரான். பொறுமையாக உட்காந்து ஒவ்வொன்றையும் உங்களுக்கு வந்து டென்ஷன் நீங்கள் ஆனாலும் அவன் கூலாக அவங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்குறது. அப்புறம் அவங்களுக்கு காலெலாம் வீங்காமல் இருக்கிறதுக்கு ஹாட் வாட்டர் ஊற்றுறோம். அப்புறம் அவங்களுக்கு ஃப்ரூட்ஸு ஜூஸுன்னு 24 மணி நேரமும் உங்கள் பின்னாடியே தான் இருக்கா. ரொம்பவுமே கேர் பண்ணிவிட்டு பார்த்து நடா, மெதுவாக நடா, ஓடாத அப்படி இப்படின்ட்டு சின்ன குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி பார்த்துக்கிறான். மற்றவங்களுக்கெல்லாம் சிரிப்பு தான் வருது. ப்ரொஃபஸர் அவங்க ஒய்ஃபு குழந்தைய ட்ரீட் பண்ணுற மாதிரி பண்ணுறீங்க. குழந்தை பரவாயில்ல, இவ்வளோ தான் மேய்க்கிறது கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். ஸோ அப்படி தான் அவங்கள பார்த்துக்கிறான். ஸோ வந்துட்டு நல்லாவே படிக்கிறீங்க, எக்ஸாம்ஸையும் நல்லபடியாக பண்ணுறீங்க. ஒரு வழியாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு டாக்டராகவும் ஆகுறீங்க. அவனுக்கும் சந்தோஷமாக தாங்கலை. ஸோ நீங்கள் என்ன புருஷா ஒரு வழியாக பாஸ் பண்ணி டாக்டர் ஆகிட்ட, இப்போ ஓகேவா அப்படின்னு பார்க்குறீங்க. நீ டாக்டரே ஆல்ரெடியும் நோ ப்ராப்ளம் டி, படிப்பு ரொம்ப முக்கியம், அதுக்காக மட்டும்தான் சொன்னேன். அது மட்டும் இல்லை, நீ படித்து டாக்டரானா உங்கள் அப்பா சந்தோஷப்படுவார்ல, அதுக்கு தான். எத்தனை பேருக்கு எப்படி ஒரு புருஷன் கிடைப்பான், எல்லாத்தையும் தானே பார்த்துக்கிட்டு பொண்டாட்டி நினைக்கிற மாதிரி நடந்துக்கணும்னு நினைக்கிறவன். ஐயோ நான் ரொம்ப கொடுத்து வச்சுவேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் ஹக் பண்ண எனக்கு இதுக்கெல்லாம் எனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சுகா ஒய்ஃப் வர. ஆமாக்கா ரொம்ப தேங்க்ஸ். நான் என்ன நடக்குதுங்க அப்படின்னு ஆரம்பிப்பாக்க அவளுக்கு மேலே லவ், அதை என்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டா. அதுதான் நான் உன்னை இதெல்லாம் பண்ண வச்சேன். ரொம்ப தேங்க்ஸ் டி, என் லைஃப்பில் எப்படி ஒரு ஃப்ரெண்டு கிடைப்பான்னு எதிர்பார்க்கவே இல்லைடி. எப்பயோ எதிர்பார்க்காம என் லைஃப்குள்ளே வந்தேன். எனக்காக எல்லாமே செஞ்சேன். உன் அம்மா அப்பா என் அம்மா அப்பாவாக இருந்தாங்க. எனக்கு இப்போ ஒரு நல்ல லைஃப் அமைச்சு கொடுத்தது நீ, நிஜமாவே என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு அவனை ஹேக் பண்ணிக்கா. நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சுகா ஒரு பக்கம், நீங்கள் ஹலோ பாஸ் அப்படின்னு ஒரு மாறிக்கா. பொறாம பிடிச்சதுங்களா அப்படின்னு 2 பேரும் சிரிக்கிறாங்க. பொறாமலாம் இல்லை, லைட்டாக அப்படிங்கிறீங்க. அப்படியே சுகாவும் சிரிச்சிட்டான் ஒய்ஃபை ஹேக் பண்ணிக்கா. நீங்களும் அப்படியே வந்துட்டு ஆரமாக ஹேக் பண்ணிக்கிறீங்க. பசங்களோ ஹாய் ஆண்டி உங்கள் வயிற்றில் பாப்பா இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படிங்கிறீங்க. எங்களை மாதிரி 2 அப்படின்னு 2 பேர் கேட்க. ஆண்டிக்கு 2 இல்லை 1 தான் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஓ அப்போ எனக்கு தான் பாப்பா அப்படிங்கிற ஒருத்தன். இல்லை எனக்கு தான் பாப்பா அப்படிங்கிற இன்னொருத்தன். அது சரி அப்படின்ட்டு என்னை பற்றி எப்படி நீங்கள் பார்த்துட்ருக்க. ஆரம்பம் குனிஞ்சவனுங்க பக்கத்தில் உட்காந்து, ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்கடா மருமகனுங்களா, ஒருத்தனுக்கு இப்போ பித்து தரேன், இன்னொருத்தனுக்கு அப்புறமா யாருக்கு முன்ன வேணும் பின்ன வேணும்னு மட்டும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்ல. ஆனுங்களோ அப்போ எப்போ பறக்கிற பாப்பா எனக்கு தான், நீ இன்னொரு பாப்பா பிறந்ததும் வச்சுக்கோ அப்படின்னு தம்பிக்கிட்ட சொல்ல. அண்ணகாரனுக்கு தம்பிக்காரன் இல்லை நான் தான் வச்சுக்குவேன், நீ இன்னொரு பாப்பா பிறந்தன்னு வச்சுக்கோ அப்படின்னு 2 பேரும் சண்டை படுக்க. சுகாவோ அட பாவீங்களா, பிறக்காத பிள்ளைக்கு இப்பயே சண்டையா அப்படின்னு பார்க்க. ஆரம்போ சிரிச்சுட்டு என்னடி ரொம்ப ஆசைப்பட்றாங்க அடுத்தது அப்படிங்க. ஐயோ ஃபஸ்ட்டு இன்னும் குழந்தையே பிறக்கல, அது பொண்ணா பையனானே தெரியல, அதுக்குள்ளே இவனுங்க வேறு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்ருக்கீங்க. ஸோ அப்படியே எல்லோரும் ஹாப்பியாக இருக்கா. உங்களுக்கும் வளகாப்பு நடத்துகிறாங்க. அந்த டைமில் தான் தெரியுது உங்களுக்கு 2 பேபி உள்ளே ஃபார்ம் ஆகிருக்குன்னு. இவ்வளோ நாள் வந்து பெருசாக தெரியல ஸ்கேன் பண்ணும்போது. ஸோ அப்புறமா தான் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ ஹாப்பியாகிருங்க, எனக்கும் 2 குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு. ஆரம்போ முன்னாடியே டவுட் இருந்தது, பட் தெரியவே இல்லை கிளியராக, இப்போ தான் தெரியுது. ஓகே நீ இன்னும் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு அப்போ இன்னும் நல்லா கேர் பண்ணி பார்த்துக்க ஆரம்பிக்கிறான். ஸோ அப்படியே போக உங்களுக்கு டெலிவரி பையனும் வருது. ஸோ உள்ளேருந்து நீங்கள் கதறிட்டு இருக்க. ஆரம் தான் உங்களுக்கு டெலிவரி பார்க்குறான். ஒன்றும் இல்லை அவ்வளோதான், போஸ்ட் பண்ண முடிஞ்சு வந்துடுவாங்க, அவ்வளோதாண்டி செல்லம் இல்லை என் குட்டி அப்படி இப்படின்னு அவங்களுக்கு கொஞ்சி கெஞ்சி ஒரு வழியாக புஷ் பண்ணா. அப்படி கேர்ள் பேபி அழகா அப்படி கையில் தூக்கி அவங்களே பார்க்குறான். அடுத்து மறுபடியும் கொஞ்சம் நேரத்தில் வழி வந்து திரும்ப உட்காந்துடுறீங்க. ஸோ அந்த குழந்தைய க்ளீன் பண்ணி வெளியில் கொடுத்துட்டு அப்படியே மறுபடியும் இன்னொரு குழந்தைய அப்படியே வந்துட்டு எடுக்கிறான். அதுவும் கேர்ள் பேபி தான். மருமகனுங்க கேட்டானுங்கன்னு 2 பெண் குழந்தையா பார்த்துருக்கியா அடிக்கிறான். நீங்கள் அப்படியே ஸ்மைல் பண்ணுறீங்க. ஸோ ஆனால் 2 குழந்தையும் வெளியில் கொடுத்துட்டு அப்படியே உங்கள் ஃபோர்ஹெட்டில் தேங்க்யூடி அப்படிங்கிறான். நான் தான் சொல்லணும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிறீங்க. ஸோ வந்துட்டு அப்படியே உங்களை வார்ட் மாற்றுறாங்க. இங்கே எல்லாத்துக்கும் செம்ம ஹாப்பி. 2 குழந்தையும் இப்போ சுகா பசங்களாம் இங்கே பாரு கேட்டிங்கல்ல 2 வந்துச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். ஹை இதுதான் எனக்கு, இவன் தான் எனக்கு அப்படின்னு மறுபடியும் 2 பேரும் அடிச்சுக்க. அது சரி அப்படின்னு இருக்காங்க. ஸோ எல்லோரும் சிரிச்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் உங்களை வார்ட் மாற்றிட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு ஆரம் பக்கத்தில் உட்காந்து உங்கள் கை கால்லாம் அப்படியே அமுத்தி விட்டுட்டு உங்களே பார்த்துட்டு இருக்கான். நீங்களும் பரவாயில்ல நான் நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிறீங்க. ஸோ மொத்த ஃபேமிலி இப்போ உள்ள வருது. குழந்தைங்களை தூக்கிட்டு வந்து காட்டுறாங்க. ரொம்ப க்யூட்டாக இருக்காங்கல்ல அப்படியே உங்களை மாதிரி அடிக்கிறீங்க. அவனும் ஸ்மெல் பண்ணிட்டு
அந்த மாதிரி தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சுகா பசங்களும் பாப்பாவை கொடுங்க அப்படின்ட்டு ஆளுக்கு ஒரு பாப்பாவை பிடுங்கிட்டு இருக்கானுங்க. ஸோ பார்த்துடா அப்படின்ட்டு ஹேரம்மா அப்படியே பார்த்து சிரிக்க அவனுங்க இப்போயே சூஸ் பண்ணிட்டானுங்க யாருக்கு யாருன்னு அப்படின்னு சுகா வாய் சொல்ல அது சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சிரிச்சிட்டு சரி நீ ரெஸ்ட் எடு நாங்கள்லாம் வெளியில் இருக்கணும் அப்பா அம்மாட்ட எல்லாருமே உங்கள்கிட்ட பேசிட்டு வெளியில் வெயிட் பண்ணுறாங்க. ஸோ ஹேரம் தான் உங்கள் பக்கத்துலேயே இருந்து அவங்கள எப்படி முன்னாடி பார்த்துட்டா அதே மாதிரி தான் குழந்தைங்க பிறந்ததுக்கப்புறமும் அப்படியே உங்களை பார்த்துக்கிறது ஃபீட் பண்ண ஹெல்ப் பண்ணுறதுன்னு மற்ற எல்லாமே அவங்களுக்கு அவனே தான் பண்ணுறான். எப்படி ஒரு புருஷன் கிடைக்க கொடுத்து வச்சுருக்கணும் இல்லையா? ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. ஸோ நான் ஹக் பண்ணிவிட்டு லவ் யூடா அப்படின்னு சொல்லி அவனுக்கு கிஸ் பண்ணேன் லவ் யூடி அப்படின்னு அவனும் கிஸ் பண்ணுறான். ஸோ ஹாப்பியாக இருக்கீங்க. ஓகேடா இது ஒரு ஹாப்பி எண்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கொஞ்சம் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.